வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. 6/3/2026ங்க. விசுவாவசு வருடம் உங்களுக்கு 22ஆம் தேதி, அதாவது மாசி மாதம். சரிங்களா? அந்த மாசி மாதத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி வாஸ்து நாள் வருதுங்க, சங்கடகர சதுர்த்தி வருதுங்க, சுபமுகூர்த்தமான நாளுங்க, சமநோக்கு நாளுங்க. இவ்வளவு நல் பயன்கள் இந்த வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு. அதே சமயம் நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:30 to 10:30, அதே சமயம் சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 to 12:30 to 1:30ங்க. மறுபடியும் சாயந்தரம் 6:30 to 7:30, அதாவது 6:30 to 7:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி காலையில் 10:30 to 12 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் குளிகை இருக்குது. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. சரிங்களா? திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலை கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரைக்கும் திருதியை திதிங்க. அதுக்கப்புறம் சதுர்த்தி திதியாக மாறுதுங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:25 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம், அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரமாக மாறுது. இதை பேஸ் பண்ணி தான் சந்திராஷ்டமே அமையுதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:25 வரைக்கும் சதய நட்சத்திரத்துக்கு இருக்குது. அப்புறம் ஃபுல் டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாதிக்கு சந்திராஷ்டம் இருக்குது. டீட்டெயிலான ராசி பலன், கோச்சார அமைப்பு எல்லாமே வருதுங்க. பின்னாடி வாங்க வந்து பார்க்க போகலாம். சரிங்களா? வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்களுடைய இன்னைக்கு கோச்சார அமைப்பு பார்க்குறப்போ உங்கள் ராசினி அதிபதி செவ்வாய்ங்க. நீங்கள் இன்றைக்கி மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மங்கள நாயகன் அப்படின்னு இந்த அமைப்பு சொல்லுது. அதாவது இன்னைக்கு லக்னத்திலேயே மாந்தி இருக்கார். அப்படி எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் மாந்தி இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது தலைவர் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி அப்படி தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க இன்றைக்கி. காரணம் மற்ற கிரகங்களுடைய பார்வை அமோகமாக இருக்குது. அதனால தான் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த மங்கள நாயகன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, 1ஆம் வீடு அப்படி இருக்குதுங்களா? 2ஆம் வீடு காலியாக இருக்குது. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாக இருக்கார். குரு வக்ரமாக இருந்தால் என்ன, இளைய சகோதரர்களால் ஒரு சின்ன சின்ன அலைச்சல்கள் உங்களுக்கு உருவாகும். அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அப்படி ஆஃபீஸ் போகிறப்ப வேலை செய்ய வேண்டிய வேலை வரும். இருந்தாலும் குடும்பத்துக்காக செய்கிறோம், சகோதரனுக்காக செய்கிறோம், மனம் திருப்தி இருக்குது. அதே தைரியமாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. இதில் 3ஆம் இடத்தை வச்சு நம்ம பார்க்குறப்போ. சரிங்களா? 5ஆம் இடத்துல கேது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குலதெய்வத்தோட அருள் இன்னைக்கு பரிபூரணமாக இருக்குது. அது மூலியமாக மற்றவங்களுக்கு அந்த மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்குது அப்படிங்கிற நம்பணும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது இன்னைக்கு. அடுத்தது 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போது எதிரிகள் தானாக அடங்கிடுவாங்க. உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பும் இல்லை, நேரிலை எதிர்ப்பும் உங்களுக்கு இல்லை. கடன் விஷயம் அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு 6ஆம் வீட்டில் கூடிய சந்திரன் ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுக்குறார். அப்புறம் 11ஆம் வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கே சூரியன், அப்புறம் புதன் வக்ரம், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்கார். இப்போ இது லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தை அப்படியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு அமோகமாக இருக்குது. 4 கிரகங்கள் அமைப்பில் உங்களுக்கு அனுகூலமான பலன் தான் கிடைக்குதுங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும். 12ல் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ 12ல் சனியும் சுக்கிரனும் இருந்தால் உங்களுக்கு செலவு வரும். செலவு எப்படி செலவுனா சுப செலவாக வரும். நிம்மதியாக தூக்கம் வருங்க. ஒரு அமைப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசு இன்னைக்கு அப்படியே மல்லிப்பூ மாதிரி லேசாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, இப்படி பாசிட்டிவ் பாயிண்ட்டாகவே இருக்குது இன்றைக்கி மனசு. பழைய கவலைகளை மூட்டை கட்டி தூக்கி பரனில் வீசிட்டு புது உத்வேகத்துடன் செயல்படுவீங்க. கொஞ்சம் அந்த அந்த புத்தி கிடையாது, அந்த ஒரு சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி மாந்தினால கிடைக்கும். அதை தாண்டிட்டின்னு வச்சுக்கங்களேன், சூப்பருங்க. இன்னைக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் பேச்சுக்கு இன்றைக்கி தனி மரியாதை உண்டுங்க. மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டி புது நல்ல அமைப்பில் வச்சுருப்பாங்க. புது வேலை தேடுபவர்களுக்கு கூட இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. கவலைப்படாமல் இருக்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இன்றைக்கி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பெட்டி நிறைஞ்சு வழிகிற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் நினச்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு. தொழில் வியாபாரத்தில் செழிக்கும். புதுசாக ஸ்டாக் எடுத்து வைக்கணும், கொஞ்சம் ரெடிமாக அப்படி வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம். நல்ல விஷயம் தானே. கஸ்டமர்கிட்ட இன்பத்தோட பேசுவீங்க. பெரிய ஆர்டர்கள் ஒன்று சீக்கிரம் விரசாக முடிக்கிறக்கூடான வாய்ப்பும் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அது சீக்ரெட்னு சொல்லலாம். காரணம், இன்னைக்கு இவங்க 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதி அவர் 11ல் பலமாக இருக்கார். ரைட்டுங்களா? அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு தொழிலில் இல்லை வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக பேசினா உங்களுக்கு உண்மையான சில மைனஸை புரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் பண்ணலாம் அப்படிங்கிற. புரியுதுங்களா? ஏன்னா சில குறைகள் இருந்தால் குறைகளை சொன்னால் தான் நிறைகள் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் உங்களுடைய விளைச்சலுக்கு நல்ல அமோகமான ஒரு விலை கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. கால்நடை வளர்ப்பில் இருக்கீங்களே, இந்த கோழிப்பண்ணை வச்சுருக்கீங்க, காடைப்பண்ணை வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஆடு மாடு இந்த கோழிப்பண்ணை இருக்கிற எல்லாத்துக்குமே பால் உற்பத்தி வச்சுருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி அமோகமான ஒரு வரத்து நல்லா இருக்குது. இன்றைக்கி முன்னேற்றம் நல்லா இருக்குது. புரியுதுங்களா?
சரி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் ஒரு மங்களகரமான செய்திகள், சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பங்கு பங்காளிகள், மாமா மச்சனங்கோட்டம், அத்தை மாவர்கள் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் விட்டு கொடுத்து ஒரு சமாதானமாக இருப்பீங்க. எல்லாம் பழசெல்லாம் மறைஞ்சு புதுசாக ஒரு சுபயோக சுகதனத்தில் நீங்கள் அதெல்லாம் விடுமாப்பில் இருந்தாலும் இந்த உங்கள் ஊர்லேயே அங்கே கொடுக்கலாம், உங்கள் பையனை அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களே தேடி வருவாங்க. குடும்பம் குதூகலமாக இருக்கும் அப்படிங்கிற தன்மையோடு நிறுத்திக்கலாங்க. சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனைவியோட ஒத்தாசையால் இன்றைக்கி சில காரியங்கள் உனக்கு கைகூடும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? வீட்டுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி அம்மனி அசத்தை, அம்மனி சாப்பாட்டு விஷயத்தில் உங்களை அசத்தை, 2 பேரும் அசத்தி குடும்பத்தை ஒசத்த போகிறீங்க. ரைட்டுங்களா? சந்தோஷமாக இருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் காதல் தேன்கூடு மாதிரி அப்படியே இனிப்பாக ஸ்வீட்டாக அப்படியே இருக்கும். மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்களுடைய விருப்பத்தை சொல்ல இது ஒரு சரியான நாள். காதலை பொறுத்த வரைக்கும் உண்மை காதல் ஜெயிக்கணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, படிக்கிற பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் முருகா, மனப்பாடம் பண்ணுறதுக்கு சில பேர் மனப்பாடம் பண்ணணும்னு நினைப்பீங்க. சில பேர் வந்து அந்த ஃபார்முலாவை நினச்சி பார்க்கணும். அதிகாலை நேரமே ரொம்ப ஒரு முறைக்கு 2 முறை ஃபார்முலாவை எழுதி பாருங்கள். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எழுதி பார்க்குற பழக்கத்தை அதிகப்படுத்திட்டிங்கன்னா எழுதி பார்க்க மெமரி அப்படியே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. கல்விஸ்தானம் நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை யாராவது இன்றைக்கி பார்த்து இன்ப அதிர்ச்சி கொடுப்பாங்க பாருங்கள். ட்ரை அப்படி இருந்தால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க. சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா பித்தம் சம்பந்தமான பித்தம் சம்பந்தமான ஒரு சின்ன உபாதை வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படி மாதிரி இருந்தால் சீரக தண்ணி கொஞ்சம் குடிங்க. உடம்பு கொஞ்சம் ஜில்லுன்னு கூலிங் ஆயிரும். அவ்வளோ பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆத்தா சொல்லி கொடுத்த ஒரு சின்ன வைத்தியம் தான் அது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அது. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திர அதிபதி கேது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனலாபம் பொருளாதார முன்னேற்றம் இன்றைக்கி நல்லா இருக்குது. வராத கடன் கூட இன்றைக்கி கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. குடும்பத்தில் சுபகாரியத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு அசத்துவீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. வெளியூர் பயணங்கள் மூலியமாக மனசில் ஒரு போகலாமா வேண்டாமா ரெட்டை மனநிலை இருந்தால் போயிட்டு வாங்க. ஒரு தெளிவான பயணம் அமையும். கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டு விசேஷத்துக்கு தேவையான பொருட்களை இன்றைக்கி வாங்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி மேம்படும். அரசாங்க வேலையில் வந்து தடைகள் நீங்கும் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு எச்சரிக்கை, வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் வேகம் வேண்டாம், நிதானமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பலம் சொல்லலாம். கோயில் குளத்துக்கு போகணும் ஐயா, என்னை காப்பாற்றுறதே கடவுள் தான் அப்படிங்கிற நினைக்கிறது பலம். பலவீனம் எப்படிங்கிறது என்னென்னா, அதையே நினச்சிட்டு போந்துருக்கிறது. ரைட்டா? அது இதே நம்பிக்கை. சரி, பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்த்தா, இன்னைக்கு நீங்கள் உங்களை நல்ல ஒரு அமைப்பான ஒரு அந்தஸ்தாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறாரு சுக்கிரன். அதனால் சில பேருக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், ஆனால் புதுசாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறத சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளே பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. கலைத்துறையில் இருக்கீங்களே அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று தேடி வரக்கூடிய அமைப்பும் நல்லாயிருக்கு. வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி வீட்டையே அழகுபடுத்தணுங்கிற அந்த ஆடம்பரமான அழகுபடுத்தக்கூடிய எண்ணம் இன்றைக்கி மேலோங்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அமைப்பில் இருக்கார். ரைட்டுங்களா? நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய காரியம் ஒன்று உங்களுக்கு ஒத்தாசையாக முடிய போகிற தன்மையும் அவர் கொடுக்குறார். புரிஞ்சுங்களா முருகா? இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய ஒரு அச்சாணி போடுற மாதிரி இது இன்றைக்கி இருக்குது. ஒரு முடிவு எடுத்திங்கன்னா ரைட்டுங்களா? என்ன ஆடம்பர செலவு கொஞ்சம் அதிகம் வைக்கிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்களேன். பலம் அப்படின்னு பார்த்தா வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் ஒரு லேசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகை 1ஆம் பாதம் உங்களுக்கு அதிபதி சூரியனுங்க. நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகாரம் மேலோங்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை உங்களை கண்டா சார் அனுசரித்து தான் போகணும், உங்களை அனுசரித்து எல்லாம் வருவாங்க. ரைட்டாக? நீங்கள் அனுசரித்து போகிறீங்களா இல்லையோ உங்கள் வழிக்கு பல பேர் வருவாங்க. சூரியன் பவர் நல்லாயிருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்படாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டில் இருந்தாலும் ப்ரமோஷனை பற்றி நல்ல செய்தி ஒன்று தேடி வருவதற்கு அமைப்பு இருக்குது. ஆன்மீக பெரியவர்கள் ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். வளைய பாக்கிகள் எதாவது இருந்தால் அது வசூலாகி கல்லாப்பட்டி நிறைய அளவுக்கு பொருளாதார மேம்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறார். எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தா முன்கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ரைட்டா? பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, லக்கி கலர் பார்த்தா க்ரீன் அண்ட் ஒயிட் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் பார்த்தா இன்றைக்கி 5ஆம் நம்பர், அப்புறம் 9ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் முதல்ல சொன்ன மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ சரத்தை 1 முழமோ 2 முழமோ மனசுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் மனசுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாங்கி
அந்த மகாலட்சுமி தாயாருக்கு, இல்லை மகாலட்சுமி தாயார் வீட்டில் இல்லைங்க, மகாலட்சுமி ஃபோட்டோவே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு இருக்கிற ஒரு சுவாமி ஃபோட்டோக்கு அந்த மல்லிகைப்பூவை போட்டு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபடுங்க. வீட்டில் வறுமை நீங்கும், பண வரவுக்கு நிரந்தரமாக நிலைக்கக்கூடிய அமைப்பு அந்த கடவுள் மகாலட்சுமி உருவமாக நினச்சி வணங்குங்க. நீங்கள் ரைட்டா, எந்த சாமி கும்பிட்டாலும் பரவாயில்ல, நல்லது நடக்கும், தைரியமாக இருங்க. போயிட்டு விட்டுங்களா? தேங்க்யூ. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. ராசியின் அதிபதி உங்களுக்கு சுக்கிரனுங்க. இன்னைக்கு உங்கள் பொதுவான கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்போ கலை நயத்தோடு கலக்கக்கூடிய கம்பீர நாயகன் அப்படின்னு லென்த்தியான ஒரு வேர்டை சொல்லலாம். கலை நயத்தோடு கலக்கும் கம்பீர நாயகன். காரணம் இருக்குதுங்க, இல்லாமல் அந்த வார்த்தை வராது. என்னென்ன காரணம்னா, இன்றைக்கி உங்களுக்கு லக்ன கோச்சார அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சது தானே. இதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போடுறோம் டெய்லி, எப்படி பஞ்சாங்கத்தில் இருக்குது அப்படின்னு நட்சத்திர டிரான்சிட்டை பொறுத்து. இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. உங்களுக்கு முதல் வீடு லக்ன வீடு காலி, உங்களுக்கு எம்டிஆர் இருக்குது. அப்படி குரு இருந்தால் என்ன ஆகுனா, தனஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போது உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, பொருளாதார முன்னேற்றம் நல்லா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போது வீட்டில் சின்ன சின்ன மராமத்து வேலைகள், சின்ன ரிப்பேர் ஒர்க்கு அந்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு பொதுவாகவே வருங்க. 5ல் சந்திரன் இருக்கார். 5ல் சந்திரன் தான் என்னாகும், புத்தி இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சாதுர்த்தியமாக கூர்மையாக எதையும் அப்படியே உற்று நோக்கக்கூடிய நுட்பமான பார்வை இன்றைக்கி வேலை செய்யும் அர்த்தம். சந்திரன் 5ல் இருந்தால் புரிஞ்சுக்கணும் ரைட்டா, ஆழமாக சிந்திப்பீங்க. 10ஆம் வீட்டில் போனாங்க நேரம் 6, 7, 8, 9 காலியாக இருக்குது. 10ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா சூரியன், அப்புறம் புதன் வக்ரங்க, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்குது. அப்போது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த கர்மஸ்தானத்தில் உங்களுக்கு அமோகமான அமைப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வரக்கூடிய ஒரு புரட்சி பண்ணுற அளவுக்கு கூட இன்றைக்கி அமோகமான அமைப்பு தெரியுதுங்க 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். 11ல் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ என்ன வருதா, லாபத்தில் ராசியின் அதிபதியே இருக்கிறார். அப்போது இன்றைக்கி உங்களுடைய லக்குன்னு சொல்லுவோம்ல, அதிர்ஷ்டம், அது உங்களுக்கு உங்கள் பக்கமும் காற்று வீசுது அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். 12th ஹவுஸில் விரயஸ்தானம் மாந்தி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அது மட்டும்தான் ஒரு மைனஸ், கொஞ்சம் பார்த்துக்கோம். எடுத்த காரியம் அதை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற வைராக்கியம் இன்றைக்கி ரிஷபராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமையில் ரைட்டுங்களா. அதே சமயத்தில் மனசில் ஒரு விதமான குதூகலம், மன மகிழ்ச்சி, ஒரு தாண்டவம் ஆடும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மைண்ட் செட் இஸ் வெரி கிளியர். உங்களுக்கு இன்னும் உத்தியோகத்தை டீப்பாக கொஞ்சம் இப்போ எடுத்து பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் மேலே இருந்த கெட்ட பேர், உங்களை போய் தப்பான ஒப்பீனியன் யாராவது வச்சுருந்தா கூட இன்றைக்கி அது மாறிடுங்க. புது ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு தேடி வரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது. புதிய வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு உத்வேகமான ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. இன்றைக்கி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி போட்டி கிடைக்க என்னதான் அவங்க தகுதித்தம் பண்ணி உங்களை பீட் பண்ணுற அளவுக்கு விளம்பரப்படுத்தி ஆகா ஓவன் பண்ணால் கூட உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. உங்களுக்கு வியாபாரம் தொழில் செழிக்கும், கவலைப்பட வேண்டாம் சரிங்களா. ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. 10ஆம் வீட்டில் இன்றைக்கி ராகு இருக்கார். பல விளம்பர யுக்திகளை நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் பிஸ்னஸ் இன்னும் சக்கப்போடு போடும் ரைட்டா. ஒரே விளம்பரம் ஆகா நல்லா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கிணறு வெட்டுறது அல்லது போர் போடுறது பற்றின இன்றைக்கி யோசனை இருந்தால் இன்றைக்கி ஆரம்பிக்கலாங்க. ஒரு நல்ல தகவல் வரும்னு வச்சுக்கோங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ பங்காளி கூட்டம், மாமா மச்சனம் கூட்டம் எல்லாம் ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன விசேஷமான சுபகாரியத்தை பற்றி சீரியஸாக பேசுவீங்க ரைட்டா. ஏதோ நல்ல காரியம் குடும்பத்தில் நடக்க போகுது, அது ஒரு திட்டம் ஒன்று போடுவீங்க. அந்தளவுக்கு குடும்பத்தில் ஒரு அமைப்பு, ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்களா. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புருஷனுக்கு பிடிச்சதை மனைவி செய்ய, மனைவிக்கு பிடிச்சதை புருஷன் செய்ய, உங்கள் 2 பேருக்கு பிடிச்சதை அந்த கடவுள் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பார். இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு குடும்ப பாங்கான கணவன் மனைவி உறவு இருக்குது, அமோகமான அமைப்புங்க இன்றைக்கி சரிங்களா. காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா அங்கே என்ன சொல்லலாம், மாம்பழம் மாதிரி கொஞ்சம் இனிமையாக இருக்கும். காதலர்களுக்கு ஒரு வசீகரமான ஒரு தோற்றம், அவங்களுக்கு மேக்னெட்டும் இரும்பு மாதிரி ஒட்டி உரசாடக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. உண்மை காதல் நல்ல வசீகரமாக இருக்கும்னு சொல்லலாம், நல்லாயிருக்கு தன்மை. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் படிக்கக்கூடிய பசங்களுக்கு, அதுவும் சயின்ஸு மேக்ஸு இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் படிக்கிறவங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியுன்னு வச்சுங்களேன். மனப்பாடம் பண்ணுறதோட எதுக்காக இந்த ஃபார்முலா எங்கே அப்ளை ஆகுது, வாட் இஸ் த எக்ஸாக்ட் ரூல்ஸ், இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த மதிநுட்பமான படிப்பு படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அட்டகாசமான கல்வி ஜம்முன்னு ஏறும். இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுதானுங்க. என்னென்னா திடீர்னு உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்க, இல்லை
ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக வந்திருக்கிறதுக்காக சொல்கிறோம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கண் எரிச்சல் அல்லது சின்ன ஜலதோஷம் மூக்கில் அப்படி இருக்கும். நீட்டா அதுக்குண்டான சின்ன வைத்தியம் என்ன, நம்ம வழக்கம் போல் ஏதோ கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணி வேண்டாம். இல்லை சில பேர் கேட்டிங்கன்னா நந்தியாவட்டா பூ இருக்குல்ல, அதை கூட கொஞ்சம் கண்ணில் சும்மா வச்சா கூட குழுக்குழுன்னு இருக்குது அப்படிம்பாங்க. நீங்கள் எதுங்க இதெல்லாம் ஆத்தா வைத்தியம் அப்பிச்சி வைத்தியம் அப்படிம்பாங்க கிராமத்தில், பார்த்து கேட்டு பாருங்கள். ரைட்டுங்களா? மொத்தத்தில் கண் எரிச்சல் வந்தால் கொஞ்சம் கூலாக கண் கொஞ்சம் கழுவிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 2, 3, 4 பாதங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நல்ல அனுகூலமான அமைப்பு உங்களுக்கு கார்த்திகை கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த பல வேலைகள், இழுபறியாக இருந்து வந்த பல லோன், ஓகே, அதெல்லாம் கடன் பிரச்சனைகளாக தீரும் அப்படிங்கிறாங்க. தைரியமாக எடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான சில முடிவுகளை எடுத்து கரெக்டான அந்த டைமில் வேலையை முடிப்பீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல்நலம் கொஞ்சம் சரியில்லைன்னா எனக்கு சீராகும், கவலைப்படாதீங்கிறாங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குதுங்க. உறவினர்களோட நீங்கள் கல்யாண விசேஷத்துக்கெல்லாம் போகக்கூடிய தன்மையும் இருக்குது. அதை பற்றி ஒரு சுப மங்களகரமான நிகழ்வும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. பழைய நண்பர்களோ நண்பிகள் ஏதோ வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வியாபாரம் தொழிலில் ஒரு ஐடியா வேணும்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து கொடுப்பாங்க, ஒத்தாசையாக இருப்பாங்க. ரைட்டில் அந்தளவுக்கு இருக்குதுங்க. என்ன கொஞ்சம் மத்தியான நேரத்தில் அங்கேயும் வண்டியில் போயிட்டு வரீங்களா, அப்போ கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கர்வம் அப்படின்னு சொல்லலாம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சந்திரன். மனசில் இருந்த பல குழப்பங்கள், பல கன்ஃபியூஷன்ஸ் நீங்கி இன்றைக்கி மிக தெளிவான எல்லா விஷயத்துலையும் வெட்டொன்று துண்டொன்றா முடிவெடுப்பீங்க. தாய்வழி உறவுகளால் ஒரு பெரிய லாபம் கூட உண்டு. புதுசாக ஏதாச்சும் வாங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் அந்த சந்தோஷமான சூழல், அது மாதிரி என்ன நினைக்கிறீங்க அந்த சூழல் கண்டிப்பாக இன்றைக்கி அமையும். யாருக்கு? நம்ம ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. கலைத்துறையில் சாதனை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. புகழ் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு குடும்பத்தில் வேண்டியதை செஞ்சு கொடுப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. வீட்டுக்கு தேவையான சில எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கணும், கேஜெட்ஸ் வாங்கணுங்கிற எண்ணம் கூட பல பேருக்கு வரும். முதல்ல எமோஷனலாக பேசி சிக்கலில் மாட்டிக்காதீங்க, அங்கே மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமை, பலவீனம் அப்படிங்கிறது சின்ன தயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மிருக சிரிஸ்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, இடம் வாங்கி இருக்கிற இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்க, அந்த பொருளை இங்கே வாங்கி கைமாற்றி விட்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. இன்றைக்கி நல்ல லாபம் நல்லா இருக்குது. பொருளாதாரம் ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குது மிருகசிரிஸ்துக்கு. நிலம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்தால் கோர்ட்டில் நடந்துட்டு இருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்குண்டான ஒரு யோக அமைப்பு இருக்குதுங்க. சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்து சின்ன மனஸ்தாபங்கள் கொஞ்சம் குடும்பத்தில் இருந்தால் அது கொஞ்சம் நீங்கிறக்குண்டான ஒரு நாட்டாமை வேலை நடக்கும். இன்னைக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆர்டர், அது எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு வரசாவே இன்றைக்கி நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடாக நடக்கும், குழப்படாதீங்க. ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா தெரியுதுங்க. கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பணப்பை கல்லாப்பெட்டி நம்புற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன கூர்மையான பொருட்களை கையாளுறப்போ கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது பதட்டம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பிங்க் அண்ட் ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன பரிகாரம், கொஞ்சம் கல்லுப்பு வீட்டில் இருக்குங்களே சமையல் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் கல்லுப்பை எடுத்து ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு ஊற்று வரவேற்பறையில் முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கிய லட்சுமி கடாச்சம் பெருகும். இதெல்லாம் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். அந்த உப்பை டெய்லி மாற்றணும். கொஞ்சமாக எடுத்து வச்சிங்கன்னா கூட போகும். ரைட்டுங்களா? நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. அதே சமயத்தில் மறக்காமல் வஜ்ரமஸ்தோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி புதனுங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, சாதுர்த்தியமான பேச்சால் சாதிக்கக்கூடிய விவேகி அப்படின்னு சொல்லலாம். சாதுர்த்தியமான பேச்சு, யார்கிட்டையும் அவசரப்படுத்தி பேச மாட்டீங்க. ஆனால் அதே சமயத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு விவேகமான செயல் செய்யக்கூடிய விவேகி அப்படின்னு சொல்லலாம். எதுக்கே அவ்வளோ லாங்காக புறலாங் போடுறேன் அப்படின்னு பார்த்தா சொல்லணும்னு தோணுதுங்க. அதனால் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது உங்கள் கோச்சாரம் பிரகாரம் பார்க்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக சொல்லணும், தெளிவாக எல்லாம் புரியணும். அதுக்காக தான் அவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக சொல்கிறோம். உங்களுக்கு கோச்சார பலன்கள் பார்க்குற முருகா, லக்னத்திலேயே உங்களுக்கு வந்து குரு வக்ரஸ்டேட். அப்போ லக்னத்திலேயே குரு இருக்குங்காட்டி முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் பாருங்க, அமோகமாக இருக்குது. உங்களை பார்த்தாவே 10 பேர், சில பேர் பார்த்தாவே பேசணும்னு தோணும் தெரியுமா? அப்பேற்பட்ட முக அமைப்பு, முகப்பொழிவு இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. 2ஆம் வீடு காலிங்க. அப்புறம் 3ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா பயணங்கள் மூலியமாக ஒரு புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா?
4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரன் இருந்தால் வீட்டு சூழல் அமைதியாக இருக்குதுங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் மற்ற கிரகம் எல்லாம் காலையும் நேராக 9ஆம் வீட்டுக்கு போகணும். 9ஆம் வீட்டில் போனீங்கன்னா அங்கே சூரியன், ராகு, அப்புறம் செவ்வாய் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட் இப்படிலாம் இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா பாக்கியஸ்தானங்கிறது. அந்த பாக்கியஸ்தானத்தில் பலமாக இருக்குதுங்க. வெளிநாட்டு யோகம் கூட கைகூடி வரும் மிதுன ராசி நேயர்களுக்கு. 10ல் சனி ப்ளஸ் சுக்கிரன், தொழில் வியாபாரம், அதில் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. 11ல் மாந்தி, லாபத்தில் சின்ன தடை வரும், ஆனால் சமாளிப்பீங்க. புரியுதுங்களா. இந்த ஒன்று இந்த கோச்சார அமைப்பினுடைய பலாபலன்கள் நான் சொல்லுவேன். ரைட்டுங்களா. சரி, இன்றைக்கி எதையும் பிளான் பண்ணி பண்ணணுமாப்பா அப்படின்னு சொல்லுவான்ல ஒரு படத்தில், அதே போல் எதையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய புத்திசாலித்தனம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது உங்கள் ராசியில், மிதுன ராசிகளுக்கு. மனசில் புது புது ஐடியாக்கள் ஒவ்வொன்றுக்கும் தோணும். இதில் இல்லை, இதில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி ஐடி மற்றும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்களே, ஐடி சார்ந்து கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல அமைப்புங்க. ஆஃபீஸ் மீட்டிங்கில் உங்கள் பாயிண்ட், உங்கள் ப்ரெசன்டேஷன் அதுதான் இன்றைக்கி எடுபடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமைப்பு இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு புது ஏரியாவில் கூட போனீங்கன்னா அங்கே அமோகமான வரவேற்பு இருக்குது. இந்த ப்ராடக்ட்னால எங்களுக்கு தெரியவில்லையே சார் அப்படின்னு நல்ல வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டிங் டெக்னாலஜி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் என்னென்னா முருகா, 10ல் சனி இருக்கார். அப்படி இருந்தால் பழைய பாணி, பழைய டெக்னாலஜி, பழைய மெத்தடை விட புது டெக்னாலஜி அவங்க வியாபாரம் தொழிலுக்கு பயன்படுத்தின்னு வச்சுக்கோங்களேன். பொருளாதார அமோகமான அமைப்பு இருக்குது. சில பேர் இந்த விளம்பரப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு போஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணி மற்றெல்லாம் போஸ்ட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி புது புதுமான ஐடியாக்கள் பண்ணணும். ரைட்டுங்களா. சரி, இப்போது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தானிய பயிர்கள் நல்ல லாபம் கிடைக்கிற தன்மை இருக்குதுங்க. நல்ல ஒரு புதுசாக குத்தகைக்கு நிலம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி அதை பற்றி யோசனை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு விவசாயம் நல்லா தான் இருக்குது. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு உபரி வருமானம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் வீட்டு பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்குவீங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், பயப்பட வேண்டியதில்லை. கணவன் மனைவி உறவுக்குள்ளே, தம்பதிக்குள்ளே சின்ன சின்ன அவுட்டிங் போகிறது, சும்மா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வருது, இது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. போனாலும் அந்த அன்பு பிணைப்பு குடும்பத்தில் நல்லாயிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுதானே அன்பு பிணைப்பு அதிகமாக இருக்க காரணம். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதல் அன்னைக்கு ஒரு மென்மையாக பேசி மற்றவங்களை கவரணும் அப்படின்னு காதலன்னு நினைப்பீங்க, காதலின்னு நினைப்பீங்க. 2 பேரும் அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கீங்க. சரிங்களா. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்ஜெக்ட் படித்தா லாஜிக்கலாக எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சிந்தனை பண்ணி எடுத்தாங்க வெளுத்துன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. ஏன் அப்படி வருது, எதுக்கு இப்படி வருது, வாட் இஸ் மீனிங் ஆஃப் தட் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நுணுக்கமான கேள்வி நீங்களே கேட்டு அதுக்குண்டான பதில் கிடைக்கிற வரைக்கும் பண்ணுவீங்க. ஆனால் பர்ஃபெக்டான பிரெயின் பவருங்கிறது சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா. அதே சமயத்தில் ரொம்ப வருஷம் கழித்து உங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தரை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி சந்திச்சிங்கன்னா இந்த பலன் எப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு இந்த தோல் சம்மந்தமாக அரிப்பு அல்லது நரம்பு தளர்ச்சி லேசாக கொஞ்சம் அங்கங்கே அப்படி மாதிரி இருக்குது, அப்படி மாதிரி இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க. என்ன சொல்லட்டுமா, வெண்டைக்காய் நிறைய அன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். சரிங்க. அதே சமயத்தில் மிருகசீரிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி செவ்வாய்ங்க. அவருக்கு என்ன சொன்னால், தைரியமாக ஒரு புதிய முயற்சியை நீங்கள் எடுத்து வைக்கலாம், ஒன்றும் பயம் இல்லை, தொடங்குங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியம் கொடுக்குறாரு உங்களுக்கு. வீடு மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு தேடுங்க, நல்ல வீடாக அமையும், அதுவும் தப்பு இல்லை. ரைட்டா. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி வெற்றி கொடி கிடைக்கக்கூடிய, வெற்றி கொடி பறக்கும், அந்தளவுக்கு ஜெயிப்பாங்க. சகோதரிகள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி ஒன்று குடும்பத்துக்கு வந்து சேருங்க. நம்பி பண்ணலாம், நம்பி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒர்க் ஷாப் மற்றும் மெக்கானிக் தொழில் வச்சுருக்கீங்களே அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்புக்கு இன்றைக்கி நல்ல வேலை அமையும் அப்படிங்கிறாங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கு கூட ஒரு வழிபிறக்கும், கவலைப்படாதீங்க. என்ன அனாவசிய விவாதங்களை, ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது விடாமுயற்சி, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரத்தன்மை இருக்குது. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் ராகு தான் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி. அவர் என்ன சொன்னால், எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம், பணம் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற. ஆன்லைன் பிஸ்னஸில் இருப்பவங்களுக்கு கூட இன்றைக்கி அமோகமான லாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் என்னங்க, அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம்
புதுசாக கார் அல்லது பைக் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான விசாகத்தை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தடைகள் இருந்தால் அது ஒரு இன்டர்வியூ கூட வரலாம். வந்து நேரில் என்கொயரி வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரைட்டுங்களா? ஒரு சின்ன லாபம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க அல்லது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் மோசம் இல்லை, ஓகேன்னு தான் இருக்குது. எச்சரிக்கை என்ன, தெரியாத நபர்களிடம் பணத்தை கொடுத்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்திரமான புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பேராசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்து நடந்துக்குவோம். புனர்வோஸ்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதங்கள். அச்சு அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, குரு உங்களுக்கு வீட்டில் மங்கள ஓசை கேட்குற அளவுக்கு ஒரு சுப மங்கள காரியத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை அமோகமாக நடக்கும். மனசு அப்படியே சந்தோஷமாக பூரிப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அந்த குரு அந்த அமைப்பை சொல்கிறார். யாருக்கு? புனர்வோஸ்துக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். எல்லாம் முருகனருள். குரு அப்படி அமைப்பில் சொல்கிறாருங்க. அடகு வச்ச நகையை கூட இன்றைக்கி திரும்ப எடுக்க முடியும். அந்தளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க முருகா இன்றைக்கி. அப்படி டீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் பேச்சாளர்கள் இருக்கீங்களா, அவங்களுக்கும் நல்ல கௌரவம் மதிப்பு மரியாதை உயரும். உங்களை வச்சு பல பேர் உங்களை ஆசாரம் டெவலப் பண்ணுங்கிற வாழ்த்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க. குலதெய்வ கோயில் இன்றைக்கி இந்த நேர்த்திக்கடன் இருந்தால் இன்றைக்கி நிறைவேற்றினீங்கன்னா இன்னும் குலதெய்வம் ஃபுல் அருள் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ரைட்டுங்களா? பணப்புழக்கட்டம் சீராக இருக்குதுங்க. அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. எதுக்குமே பொதுவாக எச்சரிக்கை என்னென்னா, சாப்பாடு விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். பலம் அப்படிங்கிறது கனிவு, பலவீனம் அப்படிங்கிறது மெத்தனம். உங்களை பொறுத்த லக்கி கலர் பார்த்தா எல்லோ அண்டு க்ரீனுங்க. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. பரிகாரம் பண்ணால் பறவைகளுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் கொஞ்சம் தானியமும் வைங்க. தண்ணி கொஞ்சம் அந்த தானியம் வைங்க. என்ன, உங்களோட கர்ம வினைகள் நீங்கி தடைப்பட்ட காரியம் விரசாக நடக்கணும், ஸ்பீடாக நடக்கணும்னா அது ஒரு புண்ணிய காரியம் பண்ணணும். அது பறவைகளுக்கு அந்த பவர் இருக்குது. உங்கள் கோச்சாரத்துக்கு அந்த அமைப்பு இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? மொத்தத்தில் நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காமல் வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்படும். நல்லது பலிக்கட்டும். தேங்க்யூ. வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்களுக்கு ராசியின் அதிபதி சந்திரனுங்க. இன்றைக்கி பொதுவான கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்போ குணத்தால் உங்கள் கேரக்டர் இருக்குல்ல, அதான் குணம். அந்த குணத்தால் நீங்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய குலக்கொழுந்து அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி அமைப்பு நல்லா இருக்குது. அதாவது உங்களுக்கு 2வது வீட்டில், முதல் லக்ன வீடு காலிங்க, 2வது வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கார். அப்போது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். ஒரு இஷ்யூஸ் சொன்னால் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறால் உங்களுக்கு ஒரு கோவாதாவங்க வரும். அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாவடக்கம் இருப்பது நல்லதுங்க இன்னைக்கு. ஆனால் உங்கள் குணம் அப்போ தான் அதில் வெளிப்படும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போ என்ன ஆகுனா, முயற்சி ஸ்தானம் அது. முயற்சி ஸ்தானத்தில் இந்த ராசிநாதனாக சந்திரன் இருக்கங்காட்டி எடுத்த காரியம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினச்சபடி முடியும். ரைட்டுங்களா? அப்புறம் 4, 5, 6, 7 எல்லாம் காலியாக இருக்குது. அப்போ 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டு ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அது வந்து அஷ்டமத்தில் கிரகங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். அந்த அஷ்டமத்தில் கிரகங்கள் இருந்தால் இந்த வண்டி வாகனத்தில் ஸ்பீடாக போகாமல் நிதானமாக போங்க அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் இருக்குது. பொறுமையாக வண்டி வாகனத்தில் போகணும் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு அடுத்த வீடு சனி ப்ளஸ் சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, பாக்கியஸ்தானம் அது. அப்போ சுக்கிரன் இருக்கங்காட்டி பெரியவங்களுடைய ஆசி வாங்கினீங்கன்னா அங்கே அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களுக்கு கிடைக்கும். 9ல் சனியும் சுக்கிரன் இருந்தால். 10ஆம் வீட்டில் மாந்தி, முருகாசரணம். 10ஆம் வீட்டில் மாந்தி இருந்த என்ன, தொழில் ஸ்தானம். அங்கே உங்களுக்கு சின்ன மாந்தி இருக்குன்னு சின்ன குழப்பங்கள், இதை செய்யலாமா வேண்டாமா, பணங்குது போட்டு மாட்டிச்சா என்ன பண்ணுறது, அப்படி சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. வேலையாட்கள் இருக்காங்களே அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கொஞ்சம் அனுசரித்து போகணும் அவங்ககிட்ட தன்மை. 12ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். அப்போ சுப விரயங்கள் வரும். ஆன்மீக பயணம் போவதற்கூட யோகம் இருக்குது அப்படிங்கிற இந்த அமைப்பு சொல்லுதுங்க. ரைட்டுங்களா? இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, மனநிலையை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத தைரியம், அசாத்திய தைரியம்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த அசாத்திய தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. அதே சமயத்தில் எதையும் ஒரு கை பார்த்துக்கலாங்க, நான் இருக்கேன், நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பு இன்னைக்கு கையில் வரும். கை மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அந்தளவுக்கு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. அதே சமயம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி ஆஃபீஸில் மற்றவங்க வேலையையும் உங்கள் தலையில் கட்டுவாங்க. நீ நல்லா ஒர்க் பண்ணுறியப்பா, கொஞ்சம் பார்த்துக்கு மாப்பிள்ள, நான் வந்துடுறேன் அப்படின்னு எல்லாருமே உங்களை நம்பி பல வேலைகளை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அதையும் சளைக்காமல் போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதே சமயத்தில் எல்லாத்து வேலையும் எல்லாரும் இல்லை, ஓரளவுக்கு நாள் மற்றவங்க வேலையும் செஞ்சு காமிச்சிட்டு கெத்து காட்டுவீங்க. பார்த்துட்டியா முடிச்சம் பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புது வேலைக்கு போகிறவங்க இன்டர்வியூக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு நல்ல க்ளூ கிடைக்கும். இந்த வழியில் போனால் அந்த வேலையை வாங்கலாம், கொஞ்சம் ஐடியா கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பொருளாதார நிலைமை கொஞ்சம் மந்தமாக இருந்தால் கூட ஒரு மத்தியானத்துக்கு மேலே சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொழில் ஓரளவுக்கு சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட நாசுக்காக பேசி ஆர்டரை அமோகமாக தக்க வச்சுக்குவீங்க நீங்கள், அந்த அளவுக்கு இருக்குதுங்க. பிஸ்னஸ் சீக்ரெட் ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ல் மாந்தி இருக்கார். அப்போது மற்றவங்க கண்ணு படுற மாதிரி பணத்தை 10 பேர் முன்னாடி என்ன கொஞ்சம் காசு இருந்தால் கூட மறைவாக ஒளிவு மறைவாக நீங்கள் எண்ணணும். பணத்தை 10 பேர் பந்தாலாம் காட்டப்படாது. ரகசியமாக பிளான் பண்ணி காய் நகர்த்துறதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்றைக்கி லாபம் நிச்சயம். வெளியில் சொல்லப்படுறது எங்கள் தெல்லாம் வருது சார், ஏன் சார் நீங்கள் வேறு நட்டமராமல் தொழில் பண்ணுறதே கஷ்டம் சார் அப்படிங்கிற மாதிரி 10ம் 10ஆக மாதிரி சொல்லணும். நான் கண்ணு வச்சுருவாங்க. கேட்டிங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பால் வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விவசாயிகளுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்குதுங்க. வயல் பக்கம் போகிறப்போ வாய்க்கா வரப்போ மராமத்து வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த பொருளையும் மம்முட்டி எடுத்து வேலை செய்யும், கடப்பாறை எடுத்து வேலை செய்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. விவசாயி கூடத்துக்கு அது ஒரு சின்ன ஒரு அறிவுரைங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு உறவுகள் குடும்பம் அப்படின்னு பார்க்குற குடும்பத்தில் வீட்டில் குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு பிரார்த்தனை நினச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயம் பண்ணுங்கள், குலதெய்வம் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சொந்தக்காரங்க வர்றதுக்கு வந்து சுப செய்தி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அமைப்பு நல்லா இருக்காண்டி வீடு கலகல சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுங்களேன். குடும்பத்தில் எதை பண்ணாலும் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வந்து வழிநடத்துகிறான்னு நம்பணும் நீங்கள். அதுதான் உண்மை காரணம். கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிகளுக்குள்ளேயே ஊடல் சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் வந்தால் கூட அதெல்லாம் அப்படியே பேசி சமாளித்து ஊடல் கூடலாக மாறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால் செல்ல சண்டைகள் வரும், கொஞ்சல் சண்டைகள் வரும் அப்படின்னு கணவன் மனைவி உறவுல சொல்லலாம். காதலை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயத்தில் இன்றைக்கி ஒரு வசீகரமான காதல் மூட்டு இருக்குது. காதலன் காதலிட்டையும் காதல்கிட்டையும் ஒரு வசீகரமான ஒரு இது இருக்குது. அதே சமயத்தில் மனசு விட்டு பேசுவீங்க. அந்த காதலை அடுத்த இடத்துக்கு எப்படி கொண்டு போகலாங்கிற தீவிரமான சிந்தனை இன்றைக்கி காதலில் வெளிப்படும். கேட்டுங்களா? கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சார் அப்பா தூக்கம் வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு நேரமே படித்து முடிச்சுட்டு அதிகாலை நேரமே எழுந்திரிச்சு சந்தோஷமாக படிங்க. தூக்கத்தை நல்லா தூங்காமல் படிக்கவே முடியாது. பட் இருந்தாலும் சோம்பேறித்தனமாக ரொம்ப தூங்கிடப்படாது. ஏன்னா எக்ஸாம் டைம் வந்துருச்சு, கொஞ்சம் உஷாராக நீங்கள் தான் இருக்கணும். கேட்டிங்களா? என்ன விஷயம்னா வீட்டுக்கு திடீர்னு ஒரு விசேஷமான பொருள் வந்து சேரக்கூடிய தன்மை இருக்குது. அப்படி ஏதாவது விசேஷமான எதிர்பார்க்காத பொருள் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயிறு சம்மந்தமான உப்புசம் சார், கல்யாணம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு சார் உடம்பே சரியில்லை சார் அப்படி செரிமான கோளாறு வர மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி இஞ்சி சட்னி இஞ்சி துவையல் சம்மந்தப்பட்ட விஷயம் சேர்த்துட்டிங்கன்னா வயிற்று உப்புசம்லாம் காணாமல் போயிடும். இஞ்சி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சந்தோஷம். இஞ்சி டீ குடிக்கலாம் இந்த மாதிரி. ரைட்டுங்களா? புனர்வசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒரு கஷ்ட காலத்தில் நகை அடமானம் வச்சுருப்பீங்க, இல்லை வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி அடமானம் வச்ச ஒரு பொருள் திரும்பவும் அதை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. புனர்வசத்துக்கு பிள்ளைகளோட உயர்கல்வி விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. ரைட்டாக? பல கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் ஒரு முடிவு நீங்கள் எடுத்துருவீங்க. அனுகூலமான பலன் நல்லா கிடைக்குது. தடைப்பட்ட காரியம் நடக்கும். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் கோயில் விசேஷங்களுக்கு ஒரு தர்மகாரியம் பண்ணணும், ஒரு ரைட்டா அந்த சாப்பாடு விஷயத்தில் அன்னதானம் பண்ணல உதவி பண்ணணுங்கிற நினப்பு கொஞ்சம் இருக்கும். நல்ல விஷயந்தானுங்க. தூரத்து உறவினர் மூலியமாக ஒரு சுப செய்தியும் வந்து சேரும், கொல்லப்படாதீங்க. பணப்புழக்காட்டம் சரளமாக இருக்குதுங்க. ரொம்ப பயப்படணும் அவசியம் உங்களுக்கு இல்லை. இன்றைக்கி எல்லாம் தேவையில்லாத மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப வழக்கில் மாட்ட வேண்டாம். உங்கள் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெத்தனமான போக்கு அப்படின்னு சொல்லலாம். பூசம் நட்சத்திரம்
நட்சத்திர அதிபதி சனிங்க. என்ன சொல்கிறாருன்னா, இரும்பு மற்றும் பழைய ஜாமான்லாம் விற்கிறீங்களே, பழைய இரும்பு வாங்கி விற்கிறது, அதுபோல் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இல்லை கம்பி இந்த மாதிரிலாம் விற்பீங்களே, ஹோல்சேல் கம்பி வியாபாரம்லாம் பண்ணுவீங்களா, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல பொருளாதார மேம்பாடும் நல்லா இருக்குது. அந்த ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு நல்லா இருக்குது. வேலை தேடுபவர்கள் கூட ஒரு நல்ல ஒரு கம்பெனிலேருந்து ஒரு அழைப்பு வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பூசத்தை பொறுத்த வரைக்கும் பழைய வீட்டை, இது ஒன்றும் சரியில்லைங்க சார், பூர்வீகமாக சரியில்லைங்கிறாங்க, அதை விற்றுட்டு வேறு புது வீடு ஒரு சைட்டுக்கு இது வாங்கலாமான்னு யோசனைகள் இருக்கிற அப்படிப்பட்ட யோசனை உங்களுக்கு வரும். ரைட்டுங்களா? பூர்வீகம் சம்மந்தமான விஷயமா. அதே சமயத்தில் உங்களுக்கு அப்பிச்சி வழியில் ஒரு சின்ன சொத்து விவகாரங்களாக இருந்தால் அது ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம், சமாதான போக்கு போலாங்கிற மாதிரி வரும். வேலையில் இருந்த டென்ஷன் குறைஞ்சு மனசு கொஞ்சம் பாரம் கம்மியான மாதிரி அடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லேசாகும். வங்கி லோன் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ரூவல் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு தெரியுதுங்க. எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் மனசை போட்டு உழட்டிக்காதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகமாக வெயிட்டை தூக்காதீங்க. ஏன்னா முதுகு வலி வரக்கூடிய காரணம் இருக்குது. அதை நம்ம தான் வர வச்சுக்கிறோம். அதை கொஞ்சம் கரெக்டாக லெவலாக என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தகம் அப்படின்னு சொல்லலாம். மந்தம்னா கொஞ்சம் லேசினஸ். ரைட்டுங்களா? ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி புதனுங்க. உங்களை பேச்சால் இன்றைக்கி ஊரையே வளைச்சி போடுவீங்க. அந்தளவுக்கு பேச்சு திறமை அமோகமாக இருக்குது. தகவல் தொடர்பு துறை அல்லது ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு விட உயர்வு கண்டிப்பாக உண்டு. அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க ஆயிலிய நட்சத்திரக்காரங்க. தாய்மாமன் வழியில் ஒரு பெரிய ஒத்தாசை உங்களுக்கு உண்டு. இன்றைக்கி நீங்கள் போடுற திட்டமெல்லாம் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி அந்த பிளானை பண்ணுங்கள். புதுசாக ஒரு ஃபோன் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது அப்படிங்கிற ஒரு யோகம் கூட நல்லா இருக்குது. வியாபாரத்தில் பார்ட்னர்கிட்ட இருந்த மனக்கசப்பு நீங்கும். இதெல்லாம் உங்களுடைய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். என்ன முக்கியமான ரகசியம் ஏதாவது இருந்தால் யாருக்கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி சில விஷயங்களை மனசோடு வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. பலம் அப்படிங்கிறது சாமர்த்தியமான புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது சந்தேக புத்தி. ரெண்டும் புத்தி தான், பார்த்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலர், சில்வர் கலர் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. உங்களுக்கு இன்னும் சின்ன பரிகாரம் என்னென்னா, பச்சரிசி மாவு இருக்குல்ல, அந்த பச்சரிசி இருந்தாலும் அதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஆட்டி பச்சரிசி மாவை நைட்டே எடுத்து வச்சு குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. காலங்காலத்தில் எந்திரிச்சோடனே அதை அப்படியே கோலம் போடலாம், அல்லது எறும்புகளுக்கு தீனியாக போடுங்க, அல்லது பறவைகளுக்கு அதை ஒரு உணவாக வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் படிப்படியாக குறையும். எடுக்கிற முயற்சி இருந்த முட்டுக்கட்டைகள் தீர்ந்து நல்ல காரியம் அமோகமாக நடக்கும். அந்த அமைப்பு கோச்சாரத்தில் தெரியுது. ரைட்டுங்களா? வணக்கம் சிம்மராசி நேயர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுங்க. பொதுவான கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தின் கம்பீரத்தோடு சீரிப்பாயும் செல்வாதிபதி அப்படின்னு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு லென்த்தான ஒரு விஷயம் சொல்லலான்னு வச்சுக்கங்களேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி 1ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. கேது இருந்தால் என்ன ஆகும், உங்களுக்கு ராசியிலேயே கேது இருக்குங்காட்டி கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை, தெய்வ பக்தி, எல்லாமே கடவுள் செயலப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இன்றைக்கி அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2ல் சந்திரன் இருக்குது. அப்படி 2ல் சந்திரன் தான் உங்களுக்கு என்ன ஆகும், தனஸ்தானத்தில் சந்திரன், பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறது. 7ல் சூரியன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்புறம் கலத்தரஸ்தானத்தில் கிரக கூட்டமாக இருக்கங்காட்டி கூட்டாளிகள் பார்ட்னர் இருக்காங்களா, அவங்ககிட்டையும் வீட்டில் அம்மனிக்கிட்டையும் மனைவிகிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும், ஃப்ளெக்சிபிளாக இருங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் 8ல் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கங்காட்டி கொஞ்சம் ரகசியமான யாருக்கும் தெரியாத வழியில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, வீட்டுக்காரி சொல்லாமையோ மற்றவங்க சொல்லாமையோ இன்வெஸ்ட் பண்ண, அது மூலியமாகவும் கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய தன்மை இருக்குது. ரகசிய வழியில் பணம் வரும் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அது என்ன ரகசிய வழியோ அது உங்கள் மனசுக்கும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 9ல் மாந்தி இருக்காங்க. மாந்தி இருந்தால் இந்த தந்தை வழியில் சின்ன அப்பா சொல்கிறத நம்ம சொன்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, நம்ம சொல்கிறத அப்பா ஒத்துக்க மாட்டார், இப்படி சின்ன மனஸ்தாபங்கள் போகக்கூடிய தன்மை இருக்குது. 11ல் குரு வக்ரஸ்டேட்டுங்க. இருந்தால் லாபஸ்தானத்தில் குரு, நீங்கள் இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றமும் அமோகமாக இருக்கும். அப்போது உங்களுக்கு 11ஆம் இடம் குரு வக்ரஸ்டேட்டில் என்ன சொல்கிறோம், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு 2ல் சந்திரன் இருக்குது, அங்கேயும் பண வரவு நல்லா போகுது அப்படிங்கிறோம். அப்போ 2 சேரப்போ
மேலே சொன்ன அடைமொழி கரெக்டுங்களா? செல்வாதிபதி அப்படிங்கிறது கரெக்டுங்களா? அதுதான். இது இந்த கோச்சார அமைப்பு பிரகாரம் அப்படி இருக்குதுங்க. அதே சமயத்தில் எதை வந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அசால்ட், ஒரு கெத்து இன்னைக்கு உங்கள்கிட்ட மனசுலையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது. மனசில் இருக்க பயம் சுத்தமாக எதுவும் இருக்காது. பயமெல்லாம் ஓடி போய் புதிய உத்வேகம் பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் ஆதிக்கம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைச்சா, உடனே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் தைரியம் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு அமோகமாக இருப்பீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, கடைக்கு வர கஸ்டமர் உங்கள் பேச்சாலையே கவர்ந்து இழுத்து உங்கள் பேச்சிலே கட்டி போட்டு வியாபாரத்தை அங்கேயே நின்ன இடத்துலேயே முடிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. பழைய ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் சீக்கிரம் விற்று தீர்ந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டாக் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி தொழில் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் சொல்லட்டுங்களா? உங்களுக்கு 10ஆம் இடத்துல கிரகம் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி இல்லைனாலும் கூட 11ல் குரு இருக்கார். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய முதலீடு இல்லாமல் திறமையை மட்டுமே மூலதனமாக வச்சு சில பேர் லாபம் சம்பாதிப்பாங்க. அந்த இடம் வாங்கி விற்கிறது, அந்த ட்ரேடிங் வேலை, இங்கிருந்து நான் கை மாற்றி விடுறது, இந்த திறமை மூலியமாகவே நல்லா சம்பாதிக்கலாம். அது உங்களுக்கு இன்றைக்கி டேலண்ட் வெளிப்படுன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தென்னை மற்றும் காய்கறி விவசாயிகளுக்கு இன்றைக்கி நல்ல சந்தை விலை கிடைக்கிற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. பாசனத்துக்காக ஒரு அடிஷனலாக ஒரு மோட்டர் ஒன்று வாங்குவோம், ஒரு ஆயில் இன்ஜின் செட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய யோசனை கூட உங்களுக்கு வரும். சரிங்க. அடுத்தது உறவுகள், குடும்பம் அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இன்றைக்கி கௌரவம், மதிப்பு, மரியாதை, உங்கள் பேச்சு எடுபடுறது எல்லாமே உங்கள் கைதான் ஓங்கி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பிள்ளைகளோட சுபகாரியங்களுக்காக சில செலவும் பண்ணுவீங்க, நீங்களாக முன்னின்று நடத்துவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவை பார்த்தா சின்ன சின்ன பிடிவாதங்கள் நீங்கள் கண்டுக்காமல் போயிடுவீங்க. பட் இருந்தால் கூட வீட்டில் நிம்மதி குறைவில்லை. நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகணும். மனைவி கிட்ட சொல்கிறத கேட்கணும், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இப்படி 2 அனுசரித்து போகணுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் செந்தாமரை பார்த்தீங்களா, செந்தாமரை மாதிரி உங்கள் காதல் இன்றைக்கி மலர்ந்து புது காதலாக இன்றைக்கி ஜெயிக்கும். லவர்கிட்ட புதுசாக ஒரு இடத்துக்கு போகலாவா அப்படின்னு ஒரு கோயிலுக்கு, ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவீங்க. அங்கே போனால் அந்த காதல், உண்மை காதல் இன்னும் கொஞ்சம் பூ பூத்த மலர் மாதிரி ஜம்முன்னு மனம் வீசும். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, மற்றும் இன்னும் எல்லா பசங்களுடைய காலேஜ் படிக்கிறவங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி அபாரமான முன்னேற்றம் இருக்குதுங்க. ரைட்டுங்களா? இந்த அறிவியலை பற்றி சயின்ஸில் ரிசர்ச்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்குலாம் அமோகமாக இருக்குன்னு. கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது, நல்லா படிப்பாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ரொம்ப நாளாக வராத ஒரு பழைய பாக்கியோட இன்றைக்கி கைக்கு வரும். நீங்கள் அப்படி வரும் பட்சத்தில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக பித்தம் அல்லது சூடு சம்பந்தமான தொந்தரவு வருங்க. இளநீர் அல்லது வெந்தயத்தை ஊற வச்சு அப்படியே அதை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாகுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததுங்க நட்சத்திர பலன். மகம் நட்சத்திர அதிபதி கேது. என்ன சொல்கிறாருன்னா, பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆமாம் அந்த அமைப்பு இருக்குதுங்க. கோயில் கும்பாபிஷேகம், கோயில் அன்னதானம் பண்ணுறது, இது போல் ஏதாவது கோயில் விசேஷத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணுவீங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணுவீங்க. வெளியூர் பயணம் மூலியமாக ஒரு பெரிய லாபகரமான டீல் கூட முடியும், கவலைப்படாதீங்க. அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு நல்ல செய்தி கூட உங்களுக்கு தேடி வரும். முடியாத காரியம், இன்றைக்கி தடைபட்டிருந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. வீட்டு விசேஷத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை ரொம்ப ஸ்பீடாக கொஞ்சம் வரசாக செய்வீங்க அப்படிங்கிறாங்க. கௌரவமான பதவி அதுபோல் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு தெரியுது. என்ன முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது கம்பீரம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். ரைட்டுங்களா? பூரம் நட்சத்திர அதிபதி சுக்கிரனுங்க. வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து போகும். அந்த யோகம் கூட பல பேர்த்துக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யோகம் வாச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வாட்ச யோகம் இன்னைக்கு பழிக்க போகுது. உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூட வந்து கதவை தட்டுற அளவுக்கு அமோகமான அமைப்பு உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கொடுக்குறாரு. உங்களுக்கு ஆபரணங்களோ அல்லது விலை உயர்ந்த துணிகளோ ஏதோ ஒன்று உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாங்க. மனைவியோட பிறந்த வீட்டிலிருந்து, அதாவது மாமனார் மாமியார் வீட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று வரப்போகுது. எதிர்பார்க்காத செய்தி தான், நல்ல செய்தி தானுங்க. முகப்பொழிவு உங்களுக்கு அதிகரிக்குது. மனசு ரொம்ப சந்தோஷமாக கும்மாளமாக எக்காலமிட்டு ஜம்முன்னு இருக்குது. இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பலம் அப்படிங்கிறது அழகு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆடம்பர செலவு என்று சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரம் எப்படி சூரியனுங்க. என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிகரிக்க போகுது. நிர்வாக திறமையால் நீங்கள் ஒரு பெரிய சிக்கலை கூட சுலபமாக
ஈஸியாக தீர்த்துருவீங்க. தந்தையோட உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், உடம்பு சரியில்லாமல் இருந்தால் முன்னேற்றம் தெரியுதுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக ஒரு நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு அதிகார பதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாய்ப்பு அமோகமாக இருக்குது. பழைய நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, அவனுக்கு கவலைப்பட வேண்டாம். இன்னும் உயர் அதிகாரிகளிடம் பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் நிதானித்து பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது அதட்டல் பேச்சு. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ஆரஞ்சு கலர், கோல்டு நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. நீங்கள் இன்றைக்கி சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்து அப்படியே நினச்சி வச்சுட்டு நைட்டு குழந்தைக்கு முன்னாடி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த கோதுமையை அப்படியே பறவைகள் உணவாக போட்டுருங்க. எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி, கௌரவம், மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். இப்போ சிம்மத்துக்கும் அந்த கோதுமைக்கும் இந்த கோச்சாரத்துக்கும் குலதெய்வத்துக்கும் அந்த லிங்க் இருக்குது இன்றைக்கி. சரிங்களா? நல்லது நடக்கட்டும். நற்பவி சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி புதனுங்க. இன்றைய கோச்சார அமைப்பு வச்சு பார்த்தா எதுலேயுமே இன்னைக்கு கணக்கு போட்டு காரியத்தை முடிக்கக்கூடிய கில்லாடி அப்படின்னு சொல்லலாம். காரணம் இருக்குதுல்ல. எதனாலும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லக்ன வீடு, அதாவது 1ஆம் வீட்லேயே உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அப்போது ராசிலேயே சந்திரன் இருந்தால் இன்றைக்கி மனசு ரொம்ப உற்சாகமாக துள்ளாட்டம் போடக்கூடிய ரொம்ப ஹாப்பி மூடில் இருப்பீங்க இன்றைக்கி. சரிங்களா? இப்போ 2, 3, 4, 5 காலியாக இருக்குதுங்க. அடுத்து நேரம் 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் போனால் அங்கே சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டு ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்குது. 6ஆம் இடத்துல கிரகங்களின் கூட்டம் இப்படி 4 பேர் இருக்கங்காட்டி எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. உங்களை பார்த்தோன்னே பின்னங்கால் பிடரையில் அடிக்க தெரித்து விடுவார்கள், ஓடி விடுவார்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். ஆனால் உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சனி ப்ளஸ் சுக்கிரன் இருக்கங்காட்டி கலத்திரஸ்தானத்தில் சனி. அப்போ மனைவியோட ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன கவனம் தேவை அப்படின்னு அர்த்தம். அடுத்த வீடு 8ஆம் வீடு, அங்கே மாந்தி இருக்கார். அப்போ எதிர்பாராத சில அலைச்சல்கள் நீங்கள் வரும். ஈஸியாக முடிவு நினைப்பீங்க, இல்லை கொஞ்சம் அலைஞ்சதுக்கப்புறம் அந்த காரியம் முடியும்னு வச்சுக்கங்களேன். எதையும் நிதானமாக கையாளணும் அப்படின்னு அந்த 8ஆம் வீட்டு மாந்தி உங்களுக்கு சொல்கிறார். அப்புறம் 9 காலி 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். அப்போ தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் 12ஆம் இடத்துல யார் கேது இருக்கார். அப்போது உங்களுக்கு அது பொதுவாக உங்களுக்கு அந்த ஸ்தானத்தில் கேது இருந்தால் ஆன்மீகத்தின் ஈடுபாடு, கடவுளுடைய பக்தி, ஒரு ஞான அறிவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எதையும் இன்னைக்கு பகுத்தறிவு உங்கள் மனசுக்கு ஒத்து வரல, தர்க்க ரீதியாக சிந்து சரி வழினா விட்டுருவீங்க. எதுக்கும் பகுத்தறிவோட யோசித்து செயல்படக்கூடிய தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு பிறக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு பல சிந்தனை ஓடும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காரியத்தில் மட்டுமே கண்ணாக இருப்போம் அப்படின்னு கன்னிராசினர்கள் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீ செஞ்ச வேலைக்கு ஆஃபீஸில் பெரிய அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்குங்க. சம்பள பாக்கி இருந்தால் அதுவும் உங்களுக்கு இன்னைக்கு பெண்டிங் இல்லாமல் வரும் சொல்லுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகளை மிகச்சரியாக வச்சுருப்பீங்க. வரவு செலவில் சின்ன சின்ன தப்புகள் வராமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, அசால்ட்டாக இருக்கப்படாது. பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு லாபத்தை சூப்பராக வரலாம். பொருளாதார முன்னேற்றம் நல்லா தான் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? இன்றைக்கி 10ல் உங்களுக்கு குரு இருக்கார். 10ல் குரு இருக்காடி என்னாச்சு, நேர்மையான வழியில் தொழில் செஞ்சாலே சிம்பிளாக உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட் நமக்கு தேவையே இல்லை. அப்படி செஞ்சாலே உங்களுக்கு பேரும் புகழும் ஏகப்பட்ட இடத்துல பரவிடும். அவன்கிட்ட பொருள் நல்லா இருக்குதுடா, அவன் செஞ்ச வியாபாரம் நேர்மையாக இருக்கும்டா, விலையும் கரெக்டாக இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணத்துல போரில் தண்ணி இல்லையேன்னு குழப்படாதீங்க. நீர்மட்டம் நல்லாவே இன்றைக்கி உயரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு பாசன வசதி நல்லா இருக்குதுங்க. கால்நடை தீவனங்களுக்கு தட்டுப்பாடெல்லாம் பெருசாக இல்லை. அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குவீங்க. வக்கிபல் கிடைச்சா வாங்கி போர் போடுறது இந்த மாதிரிலாம் அமைப்பு பண்ணுவீங்க. விவசாய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீங்க. சகோதரர்கள் மூலமாக ஒரு பெரிய உதவி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி தாம்பத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறங்காட்டி வீட்டில் அமைதி சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். காதலை பொறுத்த வரைக்கும் காதலில் இன்னைக்கு மாதுளம் பழம் பார்த்துருப்பீங்க, மாதுளம் பூ பார்த்துருக்கீங்களா? அந்த மாதுளம் பூ மாதிரி ஒரு இனிமையாக பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாட்ட அந்த கலர்ஃபுல்லான காதல் ஜெயிக்கும். உங்கள் லவர்கிட்ட சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுத்து 2 பேரும் மாற்றி அசத்துவீங்க. அந்தளவுக்கு காதல் சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே ஒரு மென்மையான காதல், உண்மை காதல் சூப்பராக இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் எழுத்து மற்றும் அந்த கலைத்துறையில் இருக்கீங்களே அவங்களுக்கும் நல்ல பலன். மற்றபடி படிக்கிற பசங்க, காலேஜு, ரிசர்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே கல்வி சார்ந்த இன்னைக்கு அமோகமான அமைப்பு இருக்குது. நல்ல மெமரி பவரும் நல்லா இருக்குது. இன்னைக்கு
கூடுதல் விஷயம் ஒன்று சொல்கிறீங்களா? பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை முருகா, கூடுதல் விஷயத்தை என்னென்னா, எதிர்பார்க்காம ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டை கூட நீங்கள் சந்திக்க வேண்டிய இருக்கும். அவருக்கு முக்கியமான தகவல் கூட உங்களுக்கு வரலாம். அப்படி வந்ததுன்னா அந்த கூடுதல் பண்ண அடிஷ்னலாக இருக்குதுங்க. அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் வஜ்ரம ஸ்டோக்கு கமெண்ட் பண்ணுங்களேன், சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கால்களில் கொஞ்சம் லேசாக வலிப்பா, முட்டிங்களை லேசாக வலி, அப்புறம் நரம்பு இழுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் படுக்கிறப்போ எங்கே கை காலுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா லைட்டாக சூடு பண்ணி நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா தூங்குங்க. காலையில் ஜம்முன்னு சுடுதலில் குளிச்சிங்கன்னா வலி ஓரளவுக்கு நிவாரணம். இது ஆத்தா சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வைத்தியம் தானுங்க, ரைட்டுங்களா? சரி, உத்திர நட்சத்திரம். அவங்களுக்கு நட்சத்திரம் அதிபதி சூரியனுங்க. என்னங்கிறாங்க, அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் இன்னைக்கு விலகிவிடும், கவலைப்படாதீங்கிறாங்க. புது வேலையில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட இன்றைக்கி வரக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு இழுவரியாக இருந்தால் அது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயருதுங்க. கௌரவ பதவிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு அமோகமான அமைப்பு உண்டு. அப்பிச்சி விலையில் இருந்த சிக்கல்களை சுலபமாக தீர்ந்துடும். பழைய கடன்களை இன்னைக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள், திருப்பி தரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. வெயிலில் அதிகமாக அலையாதீங்க, அது மாதிரி கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாக சொல்லலாங்க. பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது கர்வம். ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரம் அதிபதி சந்திரன். அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் பறந்து போய் மனசில் உற்சாகம், குதூகலம் அமோகமாக இருக்கும். தாய்வழி உறவுகளால் ஒரு பெரிய சொத்து கூட வரக்கூடிய அமைப்பு சில பேருக்கு இருக்குதுங்க முருகா. புதுசாக ஆடை ஆபரணம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் அந்த யோகம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு இந்த கோச்சார அமைப்பு உங்களுக்கு சொல்லுதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புனும் தேடி வரும். குழந்தைகளோட படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலையெல்லாம் கிடையாது, நல்லா படிப்பாங்க, டோன்ட் வரி. வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடிய அமோகமான அமைப்பும் சில பேருக்கு இருக்குது. என்ன எமோஷனலாக முடிவெடுக்காதீங்க, யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு இருக்குது. பலம் அப்படிங்கிறது கற்பனைங்க, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சித்திரை 1, 2 பார்த்த பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி உங்களுக்கு செவ்வாய்ங்க. அவங்களுக்கு என்ன ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கு நிகர லாபம் நல்லாவே இருக்குதுங்க. தைரியமாக ஒரு பெரிய டீலை இன்றைக்கி உட்காந்துட்டே முடிக்கக்கூடிய அமைப்பு அமோகமாக உங்களுக்கு வேலை செய்யுது. சகோதரர்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த சொத்து தகராறு, சின்ன மனத்தாங்கள், மனப்பிரச்சனைகள் இருந்தால், மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தால் பேசி சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் முருகா, உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் துறையில் இருக்கீங்களே அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. வண்டி வாங்கினா இன்றைக்கி ரிப்பேர் பண்ணா கூட ஒன்று அது மாதிரி கொஞ்சம் சின்ன செலவு வரும். வண்டி வாங்கின சின்ன மெயின்டெனன்ஸ் செலவு, அந்த மாதிரி சில செலவு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பகைவர்கள், எதிரிகள் அப்படின்னு யாரும் தொந்தரவு இல்லை. அவங்களும் இருந்தால் கூட நண்பர்களாக மாறிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல வண்டி வாங்கலாம் போகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். கூர்மையான பொருட்களை கையாளுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம், சரிங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு எடுத்து பார்த்தா லைட் க்ரீன் அண்டு க்ரீம் கலர் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, உங்கள் பக்கத்துலேங்கிறது ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் வந்து அங்கே போங்க. அப்படின்னா பெருமா கோயிலுக்கு போகலாம், ரெண்டு ஏதோ ஒரு கோயில், அங்கே போய்ங்க மனசார வழிபடுங்க. என்ன உங்களுக்கு குறை இருக்கோ அந்த கோயிலை வழிபடுங்க. மனபயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் வருஷம் நடக்கும். அதுதான் சிம்பிள். நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரனுங்க. இன்னைக்கு பொதுவான கோச்சார அமைப்பு உங்களை வச்சு பார்க்குறப்ப முருகா, தர்மத்தின் எப்படிங்க, தர்மத்தின் தராசாய் நின்று தடம் பதிக்கக்கூடிய தனவந்தன் எவ்வளவு அவ்வளவு அமைப்பு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. தர்மத்தின் தராசாய் நின்று தடம் பதிக்கும் தனவந்தனாகிய துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, ராகு பிளஸ் செவ்வாய் இருக்காங்க. சுக்கிரனை வந்து அதிபதியாக கொண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அட்டகாசமாக இருக்குது. அந்த கிரக கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு. கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, காய்ச்சி மூச்சு சண்டைக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. 6ஆம் வீட்டில் உங்களுக்கு வந்து சனி பிளஸ் ராசிநாதன் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 6ல் ராசிநாதன் லேசாக மறைவிடத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சனியோட இருக்கங்காட்டி பழைய கடன்களை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா 7ல் உங்களுக்கு வந்து மாந்தி இருக்கார். மாந்தி இருந்தால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, 7ல் கூட்டாளிகிட்டையும் வீட்டில் மனைவி கிட்டையும் சின்ன சின்ன உரசல்கள், நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, சின்ன மன கஷ்டங்கள் வரும். ரொம்ப சண்டையெல்லாம் போடக்கூடாது, நாவடக்கம் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 7ல் இருந்தால் 8 காலை 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு வக்ரஸ்டேட். அப்போ குரு அப்படி இருந்தால் என்னன்னா, பாக்கியஸ்தானத்தில் குரு, அப்போ அப்பச்சி ஆத்தா இருக்காங்களே அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். 11ல் கேது. கேது என்ன சொல்கிறாங்க, லாபத்தில் கேது இருக்கார். அப்போது ஆன்மீக விஷயத்தில்
உங்களுக்கு அமோகமான அமைப்பு இருக்குது. சாமி கும்பிட்டு பண்ணிங்கன்னா அந்த காரியம் பலிக்கும், தடங்கள் நீங்கும் அப்படின்னு அர்த்தம். 12 சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரன் இருந்தால் விரயத்தில் சந்திரன் இருக்கார். இன்னைக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி சந்திரன் உங்களை கொஞ்சம் அலைய விடுறார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டோட்டலாக எதையும் தராசில் வச்சு பார்த்துக்கிற மாதிரி ஒரு நியாயமாக யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இது ஆகும், இது ஆகாது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு மிக தெளிவாக முடிவெடுப்பீங்க. ரைட்டுங்களா? மனசுக்குள்ள ஒரு மெல்லிய பயம் இருந்தால் கூட அதை வெளிக்காட்டாமல் எனக்கா பயமா அப்படின்னாங்க அப்படின்னு கெத்து காட்டுவீங்க. மனசுக்கு மட்டும் தான், உங்களுக்கு மனசுக்கு மட்டும் தான் அந்த ரகசியம் தெரியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் இன்னைக்கு வேலையில் சின்ன ஒரு தொய்வு, அட போப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட் வரும். ஆனால் சக ஊழியரோட ஒத்தாசையால் அதை சமாளித்து முடிப்பீங்க. உங்களுக்கு சூப்பர் என்ன மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கு, கோஆர்டினேட்டரோட இருக்குது. புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி இன்டர்வியூ ஒரு கால் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி கடை வச்சுருக்கீங்களே, அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய கல்லாப்பட்டி ஓரளவுக்கு நம்பக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. வியாபாரம் தொழிலை பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட எல்லாத்தையும் இன்முகத்தோட பேசி பழைய ஸ்டாக்குகளை அப்படியே விரச அப்படியே காலி பண்ணி தள்ளி விட்டுருவீங்க நைஸாக. அக்கா இது அப்புறம்க்கோ, அக்கா இது ஒன்று அது அப்படி இப்படி ஏதோ சொல்லி சரி பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு திறமை உங்கள்கிட்ட இருக்குது. பிஸ்னஸ் சீக்கிரம்னு சொல்லிட்டுங்களா? 10ஆம் இடத்துல கிரகங்கள் பெருசாக உங்களுக்கு இல்லை இன்னைக்கு, இல்லாட்டி கூட 9ல் குரு இருக்கார். அப்போ என்ன ஆகுனா இன்றைக்கி தொழிலுக்காக வியாபாரத்துக்காக அதுக்கு தகுந்த ஆள்கிட்ட ஒரு பெரியவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு எப்படியெல்லாம் டெக்னிக்கலாக வியாபாரம் பண்ணீங்க, எப்படியெல்லாம் ஜெயிக்கலான்னு ஆலோசனை கேட்டு அதுபடி செஞ்சிங்கன்னா சூப்பருங்க, லாபம் சூப்பர். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, பூக்கள் மற்றும் இந்த அலங்கார செடிகள் விற்கிறீங்களே அந்த மாதிரி வளர்க்கிற விவசாயிகளுக்கு இன்றைக்கி சந்தையில் நல்ல விலை கிடைக்குங்க. கிணற்று போர் நல்ல பாசனமெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால்நடைகள் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் உபரி வருமானம் கூட விவசாயிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை இன்றைக்கி நல்லா நடக்க போகுதுங்க. மற்றபடி கொஞ்சம் பங்காளிகிட்ட மாமச்சனோட சின்ன இருந்த வருத்தமெல்லாம் இருந்தால் நீங்கி ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் சமாதானமாக போவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிகளுக்குள்ளே இன்றைக்கி கொஞ்சம் ஒரு இனிமை தான், தப்பு கிடையாது. அத்திப்பழம் மாதிரி இனிக்க தான் செய்யுது. இருந்தாலும் மனைவிக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள்கிட்ட குடும்பம் ஜம்முன்னு அத்திப்பழம் மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். காதலை பொறுத்த வரைக்கும் காதல் இன்னைக்கு மல்லிகைப்பூ பார்த்துருக்கீங்களா? தெரியாத மல்லிகைப்பூ ஐயா, நான் எத்தனை லெவலுக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த லெவலுக்கு எத்தனை இடம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படி எடுத்துக்கணும். எத்தனை லெவலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா காதல் கிழிஞ்சுது. ரைட்டுங்களா? அவங்க எத்தனை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான மல்லிகைப்பூ வாசம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அந்த காதல்கிட்டே இருக்கும். உங்கள் காதல்கிட்ட மனசு விட்டு பேசி பழைய கஷ்டங்கள் இருந்தால் மனசார நீங்கள் விடுங்க பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி தைரியம் கொடுப்பாங்க. காதல் ஜெயிக்கும், உண்மை காதல். ரைட்டுங்களா? சரி, கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, எந்த குரூப் படித்தாலும் சரி, அது காலேஜ் படித்தாலும் சரி, இல்லை இது படித்தாலும் ஸ்கூல் படித்தாலும் சரி, குரூப் ஸ்டடி அப்படின்னு போட்டிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரே கேள்விக்கு பல விதமான பதில்கள் பல பக்கம் கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியும், எளிதாக உங்களுக்கு மண்டையில் மெமரி ஏறும். அதனால் மனப்பாடம் பண்ணாமே புரிஞ்சுக்கணும்னா ஒரு குரூப் ஸ்டடி கேட்டு படிக்கலாம், தப்பு கிடையாது. எக்ஸாம் டைமு கொஞ்சம் நல்லா எழுதுங்க. எக்ஸாம் எல்லாம் கூடுதல் பாயிண்ட் என்ன, திடீர்னு ஒரு பழைய நண்பர்கிட்ட ஃபோன் கூட வரலாம், நண்பிகிட்டு இருந்து ஃபோன் கூட வரலாம், வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். ரைட்டா? அப்படி இது இருந்தால் இந்த கூடுதல் பயனுங்கிறது ஒரு அடிஷனலாக ஒரு தகவல் இந்த அமைப்பில் வருதுங்க. அதுக்காக சொல்கிறேன். வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, முதுகு வலி, இடுப்பு வலி சார் லேசா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் உபாதை வருங்க. வீட்டில் கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுங்க, சீக்கிரம் குணமாயிரும், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சிம்பிளான ஒரு பரிகாரம். குளிக்கிறப்ப சுடுதல் குடிச்சா கூட கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் அதிபதி செவ்வாய்ங்க. என்னென்னா நிலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் அல்லது அதை பற்றி நிலம் வாங்கக்கூடிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. தைரியமாக ஒரு பெரிய முடிவை எடுத்து உங்கள் வேலையில் நீங்கள் போடுவீங்க. நல்லா வேலையில் அமைப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு பிரதர்ஸ் வழியில் ஏதாவது கொஞ்சம் கூடுதல் ஒத்தாசை இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டியதில்லைங்க. மெக்கானிக்கல் மற்றும் வண்டி வாகன தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா ஒரு பிஸியாகவே இருப்பீங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு வண்டி வந்துட்டே இருக்குது, அந்தளவுக்கு காசும் பொருளாதாரம் முன்னேற்றம் நல்லாயிருக்கு. அரசாங்க தரப்பில் இருந்து வந்த ஏதாவது ஒரு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பெண்டிங் ஒர்க் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை. மற்றபடி உங்களுக்கு யாரும் எல்லாத்தையும் அனுசரணையாக போவீங்க. யாரும் சண்டை சச்சரவுக்குலாம் அதிகமான சான்ஸ் கிடையாது. என்ன வேகமாக வண்டி ஓட்டுறாதீங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க, நிதானமாக போங்கன்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லலாங்க. பலம் அப்படிங்கிறது துணிச்சல், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபம் உங்களை பொறுத்த வரைக்கும். சுவாதி நட்சத்திரம் அதிபதி ராகு, அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வழியில் இன்றைக்கி பண வரவு வரக்கூடிய தன்மை தெரியுதுங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் மற்றும் கமிஷன் வழியில் இருக்கீங்களே அவங்களுக்கெல்லாம்
இன்றைக்கி ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக ஒரு ஆர்டர் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. சமூகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு இன்றைக்கி ஒரு தனி மரியாதை அதிகரிக்குது. புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கணும், சின்ன மாதிரி ஒரு ஏதோ அந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி வரும் உங்களுக்கு. பழைய சிக்கல்கள் அதாவது இருந்தால் அதுக்கு எப்படிலாம் சால்வ் பண்ணலாங்கிற ஒரு ரகசியமான தீர்வு கூட ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு அமைப்பு நல்லாயிருக்கு. முன்பின் தெரியாத நபர்களை நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பலம் அப்படிங்கிறது சாமர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது பேராசை அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். விசாகம் 1, 2, 3 பாதம் உங்களுக்கு குரு தான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி. என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகளோட குடும்பத்தில் பிள்ளைகளோட கல்யாண பேச்சுவார்த்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல வாரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிற தன்மை இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு பழக்கம் கொஞ்சம் வீட்டு பேங்க்ல இது பணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சேமிப்பு பழக்கம் இன்றைக்கி புதுசாக கூட உருவாகும். ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கணும் எண்ணம் இன்றைக்கி இருக்குது. அதே சமயம் அந்த பொருளாதார முன்னேற்றம் பணப்புழக்காட்டம் இன்றைக்கி எங்களுக்கு சரளமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் சேமிப்பு பற்றி என்ன வரும். வாங்கிறதுக்கும் நம்ம குடும்ப செலவு சரியாக போச்சுன்னா சேமிப்பு எப்படி பண்ணுறது. இன்றைக்கி கொஞ்சம் சேமிப்பு தன்மை இருக்குது. கோயிலை பொறுத்த வரைக்கும் உள்ளே போயிட்டு அங்கே போய் திருப்பணிகளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், டொனேஷன் கொடுக்கணும், அன்னதானத்துக்கு பங்கேற்குங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரும். உங்கள் பங்களிப்பால் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சரிங்க. அதே சமயத்தில் தங்கமெல்லாம் அடகு வச்சுருக்கேன் சார் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் அந்த அடகை மீட்டும் வீட்டுக்கு தங்கத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பும் அந்த யோகம் இருக்குதுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய திட்டம் இன்றைக்கி பலிக்கும். போயிட்டு வாங்க, அங்கே போனால் அன்னதானது போட்டு இன்னும் நல்லாவே செழிப்பாக இருக்கலாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டலாம் நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் பத்தியமாக இருங்களா. நீங்கள் பலம் அப்படிங்கிறது கனிவு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெத்தனம். உங்களை பொறுத்தவரைக்கும் லக்கி கலர் பார்த்தா ஒயிட் அண்ட் லைட் ப்ளூ நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. பரிகாரம்னா ஒரு ஒயிட் கலர் வெள்ளை நிற மலர்கள், மல்லிகை பூவாக இருக்கலாம், முல்லைப்பூவாக இருக்கலாம், அதை கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை போடுங்க இல்லையா. உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு அந்த மல்லிகை பூ இல்லை முல்லைப்பூ கொண்டு மாலை சின்னதாக வாங்கி மனசார வேண்டிக்கோங்க. மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் ஸ்பீடாக நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிகராசி நேயர்களே. உங்களுக்கு அதிபதி வந்துங்க செவ்வாய்ங்க. என்ன சொல்லலாம்னா, அமைதியாகவே இருந்து அமைதியால் ஆழப்பிறந்த அறிவு பேராற்றல் மிக்க விருச்சிகராசி நேயர்கள் அப்படின்னு ஆரம்பமே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா 4ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்குது. அப்போ சுகஸ்தானத்தில் கிரக கூட்டம் இருக்குங்காட்டி வீட்டில் சின்ன சின்ன லேசான ஒரு நிம்மதி குறைபாடு மாதிரி இருக்குது சார், கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அம்மாவோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு அர்த்தம். 4ஆம் வீட்டில் அப்படி இருக்குங்காட்டி அது சுகஸ்தானம் அதனால். சரிங்களா. அடுத்தது 5ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ சனியும் சுக்கிரன் என்ன ஆகும், பூர்வ புண்ணியத்தால் சுக்கிரன் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கொடுப்பார். கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, அமோகமாக இருக்கலாம். அடுத்து 6ஆம் வீட்டில் உங்களுக்கு மாந்தி இருக்கார். 6ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, எதிரிகள் தானாக அடங்கிடுவாங்க, ஆனால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். அஷ்டமத்தில் குரு. அப்போ அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் அதில் ஒரு லாபம் இருக்கும். 10ல் கேது. அப்போ தொழிலில் ஒரு விதமான சலிப்பு இருக்குதுங்க, ஆனால் வேலையை விடாதீங்க, கொஞ்சம் அப்படியே லெவலாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. 11ல் சந்திரன். லாபத்தில் சந்திரன் இருக்குங்காட்டி மனசுக்கு பிடிச்ச பொருட்கள் நினச்சபடி வாங்குவீங்க, பொருட்கள் சிலவர்கள் வந்து சேரும் அப்படின்றது. எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தைரியம் மிக்க மனசு இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. தேவையில்லாத குழப்பங்களை மனசில் ஏற்றிக்காம காரியத்தில் மட்டும் கண்ணாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட தன்மை உங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்குது. தட் இஸ் அ குட் மைண்ட் செட் ஃபார் யூ. ஓகேங்களா. சரி, உத்தியோகம் தொழில் வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்போ, ஆஃபீஸில் நீங்கள் செஞ்ச மிஸ்டேக், சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மிஸ்டேக் யாராவது சுட்டி காட்டினா கோவப்படக்கூடாது. ஓஹோ என்னையே தப்பு சொல்லிடா நீ அப்படின்னு கோவப்படக்கூடாது. தப்பு கொஞ்சம் திருத்திக்கோங்க. ஆமாம் சார் மிஸ்டேக் ஆகி போச்சு, கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட டீல் பண்ணுங்கள். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கெத்து. ரைட்டுங்களா. அதே சமயம் புது வேலை முயற்சி பண்ணுறீங்களே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான தகவல் கண்டிப்பாக வரும், நம்பி இருக்கலாம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் மளிகை கடை வச்சுருக்கீங்க, அல்ல ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறீங்க, அல்ல உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டல்ஸ், இல்லை ஹோட்டலுக்கு உண்டான மெட்டீரியல் சப்ளை பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமோகமான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. கஸ்டமருடைய பேச்சால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா வியாபாரம் தொழில் சிறக்கும் செழிக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. பிஸ்னஸ் சீக்கிரட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டுங்களா, 10ல் இன்றைக்கி கேது இருக்குங்காட்டி இன்றைக்கி தொழில் பெரிய அளவு விளம்பரப்படுத்தாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தால், ஓவர் விளம்பரம் பண்ணாவே நமக்கு பொருள் குவாலிட்டி இல்லைன்னு நினச்சிக்குவாங்க பல பேர். அதனால் விளம்பரத்தை கொஞ்சம் அடக்கி வச்சு வியாபாரத்தை கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆர்டர் வரும், தப்பு வேண்டாம். ரைட்ங்களா. ஆஸ் இட் இஸ் போகட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம். அங்கே ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அவங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. பால் உற்பத்தி பண்ணி சொசைட்டியில் ஊற்றுறீங்களே அவங்களுக்கும் நல்லா இருக்குதுங்க. தீவன செலவு கொஞ்சம்
குறைன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி அந்தளவுக்கு விவசாயிகளுக்கு சொல்லலாம். சரி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. பங்காளி மாமச்சன் கூட்டத்திலிருந்து வந்து சின்ன சின்ன பழைய பகை இன்றைக்கெல்லாம் மறையும். ஓரளவு சமாதானமாக போகலாம். கல்யாண கச்சேரிக்கெலாம் ஒட்டுக்கா போகணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வரும். அடுத்தது கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மனைவியினுடைய கருத்துக்கு இன்றைக்கி நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க. வீடு அமைதியாக இருக்கும். மனைவியினுடைய பிறந்த வீடுன்னு சொல்லக்கூடிய உங்கள் மாமனார் வீட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி கூட உங்களுக்கு வரக்கூடிய தகவல் இருக்குது. உங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய தன்மை. காதலை பொறுத்த வரைக்கும் காதல் இன்னைக்கு கொஞ்சம் காரசாரமான சண்டகை. பச்சை மிளகாயோ வரமிளகாயோ வெறுவாயில் கிடைச்ச காரம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காதல் கொஞ்சம் காரசாரமாக சண்டை வரும். அதேக்கப்புறம் காரத்தை தணிக்கணும்ல, அது கற்கண்டு வர ஸ்வீட் நடக்கும். ஆர்கியூமெண்ட் வரும், அப்புறம் சமாதானம் ஆவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது காதலை பொறுத்த வரைக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா எல்லாம் டெக்னிக்கலாக படிக்கிறவங்க சரி, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சரி, இல்லை ஸ்கூல் சார்ந்து எல்லாம் படிக்கிற பசங்க பிள்ளைகள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள். அமோகமான அறிவு, சூப்பராக வேலை செய்யும். எக்ஸாமில் வந்து அட்டகாசமாக எழுதலாங்க, சூப்பராக படிக்கலாங்க. பப்ளிக் எக்ஸாம் வேறு வந்துருச்சு. நல்லா படிங்க, சூப்பருங்க. வீட்டுக்கு இன்றைக்கி திடீர்னு பார்த்தா ஒரு விசேஷமான விருந்தாளி வருவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. வந்தா தகவல் ஒன்று கொடுங்க. நான் சும்மா கேட்டேன் எப்படின்னு சொல்கிறக்காது. சரிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு, வயிறு சம்மந்தமான அஜீரண கோளாறு, லேசாக அடிவயிறு மட்டும் எரியுது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இளநீ குடிங்க, மோர் குடிங்க, உடம்பு குளிர்ச்சியாகும், குழப்படாதீங்க. சரிங்களா. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் நட்சத்திர அதிபதி குரு. அவர் என்ன சொல்வார்னா, வராத பழைய கடன் இன்னைக்கு வசூலாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது, கேட்டு பாருங்க மறக்காமல் அப்படிங்கிறாங்க. கோயில் திருப்பணிகளில் உங்களுக்கு அதீத ஆர்வம் இருக்குது. ஆன்மீக பற்று விசாகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தெரியுது. வீட்டு விசேஷத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்களே முன்னின்று ஸ்பீடாக செய்யக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. லோன் சம்மந்தமாக தொழில் வியாபாரம் லோன் சம்மந்தம் பேங்க்கில் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அனுகூலமாக ஒரு நாளாக இருக்குது, போய் அப்ரோச் பண்ணால் சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தந்தை வழி உறவுகளால் ஒரு பெரிய ஒத்தாசை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நிம்மதியான தூக்கம் இருக்குங்க, மனசு லேசாக இருக்கும், கவலைப்படாதீங்க. எச்சரிக்கை என்னென்னா, வதந்திகளை எதையும் நம்பாதீங்க. ரைட்டா. அதே சமயம் பலம் அப்படிங்கிறது கனிவு, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு நட்சத்திர அதிபதி சனி. உங்களுக்கு அதே தான், வேலையெல்லாம் கரெக்டாக தான் போகும். அந்த வேலையில் நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்குதா, அந்த வருத்தம் கொஞ்சம் மனசுக்குள்ளே இருக்கும். அப்படி என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் பொறுத்தாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இரும்பு மற்றும் பழைய இரும்பு சார்ந்த ஜாமான் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு லாபம் நல்லா இருக்குது. இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு பெரிய பொறுப்பு கூட உங்களை தேடி வரும். பழைய வீட்டை புதுப்பிக்கிற வேலையை இன்றைக்கி தொடங்கலாம், தப்பு கிடையாது. நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை தரும், தைரியமாக போயிட்டு வாங்க. அரசாங்க காரியில் வந்து சில முட்டுக்கட்டைகள் இன்றைக்கி நீங்கிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன எங்கே போய் வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலை செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன காயம் படுவதற்கு லேசாக வாய்ப்பு தெரியுது, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது மந்த புத்தி. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் நட்சத்திரத்தின் அதிபதி புதனுங்க. புதன் என்ன சொல்கிறாரு பார்த்தா, பேச்சால் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை முடிப்பீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அதிகரிக்கும். தாய்மாமன் வழியில் ஒரு பெரிய சொத்து விவகாரம் இன்னைக்கு தீரும், இதை பற்றி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். புதுசாக சார் மொபைல் ஒன்று வாங்குறேன் சார், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், லேப்டாப் வேறு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அது உங்களுக்கு நல்லா வாங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வியாபாரத்தில் கூட தொழிலில் கூட புது புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய எண்ணம் இன்னைக்கு வலுப்பெறும். உங்களுக்கு ஐடியா பண்ணுவீங்க. பழைய நண்பரை ஒருத்தரை தேடி போய் சந்திச்சு ஒரு காரியம் போகணும், அவனை கேட்கணும் ஐயா அப்படின்னு நினச்சி போய் கேட்பீங்க. அந்தளவுக்கு இருக்குது வாய்ப்பு. ரகசியமான விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க, சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்லிவிட்டு, பலம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேக புத்தி. ரைட்டுங்களா. மொத்தமாக உங்களுக்கு பார்த்தா அன்றைக்கி லக்கி கலர் பார்த்தா ரெட் அண்ட் மெரூன் கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் 9 and 7ங்க. பரிகாரம் என்னென்னா, எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த அரிசி மாவை போடுங்க. பறவைகளுக்கு ஏதாவது அதே மாதிரி தீனி வைங்க. இப்படி வச்சு 2 வச்சிங்கன்னா மனபயம் இருந்தால், ஒரு தடுமாற்றம் இருந்தால் நீங்கும், தடைப்பட்ட காரியங்கள் வரசாக நடக்கும். ஓகே, நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி குருங்க. இன்னைக்கு உங்கள் கோச்சாரமை வச்சு பார்க்குறப்ப வில்லு, அந்த வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாய் விரையக்கூடிய வெற்றியாளன் அப்படிங்கிற பொதுவாக சொல்லலாம். காரணம் இருக்குதுங்க. ஏன்னா 3ஆம் வீட்லேயே உங்களுக்கு 1, 2 காலியாக இருக்குது. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் அங்கே சூரியன், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட் இருக்கார். அப்போ வீரியஸ்தானத்தில் கிரக கூட்டம் இருக்க காட்டி தைரியம், அதீத தைரியம் அதிகமாக இருக்கும். காரியத்தில் கண்ணா இருப்பீங்க, காரியத்தில் ஒரு கெத்து காட்டுவீங்க. நீங்கள் அந்தளவுக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி அமைப்பு. சரிங்களா. 4ஆம் வீட்டில் உங்களுக்கு சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் இருக்குது. அப்படி உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் இருக்குது, சுகஸ்தானத்தில் இருக்குது. அதனால் வீட்டில் கொஞ்சம் சின்ன மராமத்து வேலைகள், ரிப்பேர் ஒர்க்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். ரைட்டுங்களா.
5ஆம் வீட்டில் மாந்தி. அப்போ என்ன ஆகும்னா பிள்ளைகளால் ஒரு சின்ன அலைச்சல் வரும். கொஞ்சம் பொறுமை நிதானமாக பிள்ளைகிட்ட கடைபிடிக்கணும். எடுத்தங்க வழித்தான் பேசப்படாது. அவங்க ஒன்று மனசில் ஆசைப்பட்டா ஓப்பனாக சொன்னால் யோசனை பண்ணலாப்பான்னு சொல்ல முடியும், சண்டைக்கு போகப்படாது. 7ஆம் வீட்டில் குரு. அப்படி குரு 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும், கலத்திரஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கார். அப்போ மனைவி வழியில் ஒரு பெரிய ஒரு அமோகமான அமைப்பு. அவங்க சொன்னால் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு உங்களை மனசார நினச்சிக்கங்க. அவங்க சொன்னால் பழிக்கு இன்னைக்கு நல்ல வார்த்தை வரணும் அவங்ககிட்ட இருந்து. உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. 9ல் கேது. கேது இருந்தால் என்ன, பாக்கியஸ்தானத்தில் கேது காட்டி கொஞ்சம் கடவுளை பற்றி ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சில பேர் அந்த ஆன்மீக கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு பிளான் கூட பண்ணுவீங்க. அந்தளவுக்கு யோகம் வர அமைப்பு இருக்குது. 10ல் சந்திரன். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் சந்திரன் இருக்காடி தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்கள் மனசு இருக்கே, மனசு நீங்கள் காலையில் எந்திரிச்சு சொன்னீங்க, மனசு அப்படியே ஆகாயத்தாமரை மாதிரி ரொம்ப உற்சாகமாக துள்ளாட்டம் போடும். ஆகாயத்தாமரை காலங்காலத்தில் பார்த்தா எப்படி மனசு குளிர்ச்சியாக இருக்குது, அதுபோல் உங்களை பார்த்தா பல பேருக்கு அந்த மனசு குளிர்ச்சியாக இருக்குது. இதமாக பேசுவீங்க, அந்தளவுக்கு இருக்குது. எதையும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற அளவில் நீங்கள் இன்றைக்கி அதை முடிக்கணும் அப்படிங்கிற வேகம் இன்றைக்கி நல்லாயிருக்கு. இன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த தன்மை அமோகமாக இருக்குதுங்க. சூப்பருங்க. அது உத்தியோகம் வியாபாரம்னு பார்த்தா உத்தியோகம் ஆஃபீஸில் உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க கண்டிப்பாக நடப்பாங்க. பதவி உயர்வுக்கு அல்லது இடமாற்றம் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவங்க அப்ளை பண்ண கம்பெனிலேருந்து கூட சிலருக்கு அழைப்பு வரும். அந்தளவுக்கு யோகமான அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்தவரை இரும்பு மற்றும் ஹார்ட்வேர் துறை வச்சுருக்கீங்களா, எலக்ட்ரிக் கடை எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு அந்த ரெண்டு அந்த எங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு வியாபாரம் செழிப்பாக தான் இருக்குதுங்க. கஸ்டமருக்கு கொஞ்சம் நிதானமாக பேசி பெரிய ஆர்டர்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் சீக்ரெட்னு சொல்லிட்டுங்களா, 10ல் உங்களுக்கு சந்திரன் இருக்கங்காட்டி இன்றைக்கி தொழில் ரகசியமாக உங்கள் சில விஷயங்களை சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் காய் நடத்துவீங்க. அதனால் உங்களுக்கு போட்டிகள் பெருசாக தெரியாது. உங்கள் அளவுக்கு ஸ்பீடாக யாரும் செய்ய முடியாது. அந்த டெக்னிக்கலான ஒரு ஆஸ்பெக்டை யாரும் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் தொழில் வியாபாரம் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தென்னை மரம் இல்லை தோட்டங்காடு வாய்க்கால் வச்சுருக்கிறவங்களுக்கு விவசாயிக்கு நல்ல ஒரு அமோகமான அமைப்பில் தான் இருக்குதுங்க. பாசனத்துக்காக புதுசாக வாய்க்காலுக்கு போகலாமா, ட்ரிப்புக்கு போட்டுக்கலாமா அப்படின்னு பல யோசனைகள் உங்களுக்கு வந்துட்டு போகும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு கோழி வளர்ப்பில் நல்ல அமோகமான லாபம் உண்டு உங்களுக்கு. அமைப்பு நல்லா இருக்குது. உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்பத்தில் வீட்டில் சுபகாரியத்துக்கு உண்டான பேச்சு கலகலப்பாக நடக்கும். சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுடைய கௌரவம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள சக்கரை மிட்டா மாதிரி தேன் மிட்டா மாதிரி இன்னைக்கு ஒரு இனிமை இருக்கும். புருஷனுக்கு பிடிச்சதை அம்மனி ஆசையாக செஞ்சு போடுவாங்க. அந்த ஆசையோட ஆசையாக நீங்களும் உங்களுக்கு மனைவிக்கு என்ன உதவி செஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தம்பதியாக இன்னைக்கு மனசளவில் நெருக்கமாக இருக்கலாம். இது கணவன் மனைவிக்குள்ளே. சரிங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதல் இன்னைக்கு ரோஜாப்பூ கணக்காக இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான அனுபவம் கிடைக்கும். ரைட்டுங்களா? உங்கள் லவ்வர் கூட இன்றைக்கி புதுசாக ஒரு இடத்துக்கு போகலாம்ப்பா அப்படித்தான் அந்த காதலை ஒரு கொஞ்சம் வலிமையான ஆக்கவத்தை கூட மனம் விட்டு பேசுவீங்க. அடுத்த கட்டத்துக்கு திருமணம் என்ற பேச்சுக்கும் அந்த காதல் செல்வதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த லா படிக்கிறவங்க, காமர்ஸ் படிக்கிறவங்க அல்லது இந்த ஸ்கூல் லெவலில் டெக்னிக்கலாக படிக்கிற எல்லாத்துக்குமே படிக்கிற போதும் இதில் கொஞ்சம் அமோகமான அமைப்பு இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள். நல்ல அறிவு அதிகமாக வேலை செய்யும். புத்தி கூர்மையாக தெளிவாக படித்து மனசளவுக்கு நல்லா படிப்பீங்க. சூப்பராக இருக்குது. அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன பிரச்சனை இன்றைக்கி ஒரு முடிகிற மாதிரி இருக்குது. ஒரு சாதகமாக வர மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி அல்லது முட்டி வலி வர மாதிரி இருக்குது. சின்ன உபாதை தொந்தரவு இருக்குது. கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயத்தெல்லாம் தேய்ச்சிட்டு நைட் நல்லா தூங்குங்க. காலையில் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். நல்லெண்ணெய்க்கு அந்த பவர் இருக்குது, ஒரிஜினல் நல்லெண்ணெய்க்கு. சரிங்களா? மூல நட்சத்திரம் அன்றைக்கி நட்சத்திர அதிபதி கேது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதை பண்ணாலும் சரிங்க சார், ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னால் வண்டியே எடுத்தாலும் பரவாயில்ல, உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் குலதெய்வம் பக்கத்துலனா போயிட்டு ஒரு காரியம் தொழில் தொடங்க, அமோகமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க மூல நட்சத்திரத்துக்கு. ஆன்மீக பெரியவங்க மூலிமா ஆசி இன்றைக்கி முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். ஆத்தா பிச்சனுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. வராத ஒரு பெரிய தொகை இன்றைக்கி கைக்கு வர மாதிரி தெரியுதுங்க. பூர்வீக சொத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு சரியாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வீட்டு விசேஷத்துக்கு தேவையான பொருட்களை ஸ்பீடாக வாங்குவீங்க. பழைய நண்பர் ஒருத்தர் தேடி வந்து உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார் அப்படிங்கிறது. என்னென்னா யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்து ஏமாறாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது வைராக்கியம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்துங்க சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் புதுசாக தங்கம் அல்லது ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குதுங்க. ரைட்டுங்களா? கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி தெரியுது. வீட்டுக்கு சொகுசான பொருட்கள், சின்ன ஒரு வாகனங்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட நடக்கிற அளவுக்கு திட்டம் போடுவீங்க. இன்றைக்கி நல்ல அமைப்பு இருக்குது. மனைவி வழியில் ஒரு பெரிய ஒரு ஆறுதல் உண்டு, பெரிய முன்னேற்றமும் உண்டு மனைவி வழியில் இன்றைக்கி உங்களுக்கு. சரிங்களா? முகத்தில் உங்கள் தேஜஸ் இன்றைக்கி அதிகமாக தெரியுதுங்க. பேச்சில் ஒரு வசீகரம் அதிகரிக்குது. நண்பர்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி விருந்தில் கலந்துக்கணுங்கிற எண்ணம்
நடக்கும், அந்தளவுக்கு இருக்குதுங்க. ஏன்னா வீண் ஆடம்பர செலவு இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது அழகு, பலவீனம் அப்படிங்கிறது சோம்பல் சொல்லலாம். உத்திராடம் உங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. ஆனால் அரசியல் இருக்கிறவங்களுக்கு, சூரியன் வந்தாவே அரசியல் தான். அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்கிற மாதிரி தெரியுதுங்க. நிர்வாக திறமையால் ஒரு பெரிய சிக்கலை கூட சுலபமாக தேக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தந்தை வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் இன்றைக்கி உங்களுக்கு சுமூகமாக முடியும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஒரு பெரிய ஆர்டர் கூட கைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அதிகார பதவி உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பழைய நண்பர்கள் தேடி வந்து ஒத்தாசை பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னா கோபத்தை குறைச்சிக்கணும், நிதானமாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். லக்கி கலரை பொறுத்த வரைக்கும் எல்லோ, ஆரஞ்சு கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. இன்னும் ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் வெந்தயத்தை ராத்திரியில் ஊற வச்சு காலையில் அந்த வெந்தயத்தை நீர்நிலையில் போட்டிங்கன்னா மன நிம்மதி கிடைக்குங்க. ரைட்டா? அதே சமயம் தடைப்பட்ட காரியம் வெரசாக நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சனிங்க. இந்த கோச்சார அமைப்பை வச்சு பார்க்குறப்போ விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்கும் வெற்றியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அமைப்பு தானே. என்ன காரணம்னா, உங்களுக்கு 2ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்கான். ரைட்டுங்களா? இதில் இருக்கான். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வரவு செலவு கணக்கில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. வாக்கில் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு இருக்கான். ரைட்டுங்களா? அதனால் என்ன பண்ணாலும் சார் வர உறவுக்கு வருது சார், செலவு நிற்குது சார் அப்படிங்கிற தன்மையும் இருக்கும். ரைட்டா? ஆனால் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. இதில் 3ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ என்னென்னா தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் ராசியானது இருக்காட்டி எதையும் துணிஞ்சு ஜெயிப்பீங்க. என்ன சார் சம்பாதிக்கிற செலவு பண்ணுறோம் அவ்வளோதானே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எதையும் போல்ட்டாக முடிவெடுப்பீங்க, கவலைப்பட மாட்டீங்க அதிகமாக. 4ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அப்போ வீட்டில் சின்ன சின்ன ஒரு நிம்மதி குறைபாடு, என்னடா ஒரு யாரும் சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நிம்மதி குறைபாடு வரும். மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. அந்த போல்ட்னஸ் அதில் வேணும் உங்களுக்கு. 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் தானாக விலகி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். 8ல் கேது இருக்கார். அஷ்டமத்தில் கேது இருந்தால் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். எல்லாம் கடவுள் இறைவன் சித்தம் தான் நம்ம சித்தம் அப்படின்னு நினைப்பீங்க. 9ல் சந்திரன் இருக்கார், அது பாக்கியஸ்தானம். அதனால் சந்திரன் இருக்குங்காட்டி தந்தையோட ஒத்தாசை ஒரு சப்போர்ட் உங்களுக்கு முழுசாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. எதையும் நிதானமாக யோசித்து காய் நகர்த்தக்கூடிய தெளிவு உங்களுக்கு இன்றைக்கி மனசுக்குள்ளே பிளான் பண்ணி பண்ணுவீங்க. மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறைஞ்சி ஒரு நிம்மதியாக குறைபாடு இருந்தால் கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி நீங்களே உங்களுக்குள்ள தேர்த்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவீங்க. அந்த உணர்வு மனசளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் உங்கள் பொறுமை இன்றைக்கி ஒரு நல்ல பலன் கிடைக்கும். பொறுமைக்கு தான் உங்கள் பலன் அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. மேலதிகாரிங்க ஒரு திறமையை பார்த்துட்டு பொறுமையை செய்கிறானப்பா, அவசரப்பட்டு அந்த வேலையை முடிக்காமல் பொறுமையை செஞ்சு வேலையை சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறாங்க ஒரு பாராட்டு கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா அந்த கமிஷன், அந்த ஏஜென்சி, ட்ரேடிங் பண்ணுற தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்லா பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. கஸ்டமர்கிட்ட நாசுக்காக பேசி ஆர்டரை முடிப்பீங்க, கொல்லப்பட வேண்டியதில்லை. ஒரு பிஸ்னஸ் செக்ரட்டரினா 10ஆம் இடத்துல கிரகங்கள் உங்களுக்கு இல்லை இன்றைக்கி. இல்லைன்னா கூட 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பலமாக இருக்கங்காட்டி இன்றைக்கி தைரியமாக ரைட்டா ஒரு முடிவு எடுப்பீங்க. ஏன் புது ஏரியாவில் போய் புதுசாக மார்க்கெட்டிங்கோட பண்ணி இன்றைக்கி அதை ஜெயிக்க வைப்பீங்க. அந்தளவுக்கு அமோகமான பலன் அந்த சனி உங்களுக்கு கொடுக்குறாரு இன்றைக்கி. ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கரும்பு மற்றும் மஞ்சள் சாகுபடி பட்ட விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் ஒன்று இருக்குதுங்க. ரைட்டா? வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. மற்றபடி ஆடு மாடு கோழி அதெல்லாம் கொஞ்சம் உபரி லாபம் கூட உங்களுக்கு கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் நடப்பீங்க. மற்றபடி எல்லாத்தோடையும் கொஞ்சம் மனப்பிரச்சனை இருந்தால், கொஞ்சம் சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தால் கூட ஓரளவுக்கு அந்த மனஸ்தாபம் இருந்தால் அது நீங்கி ஓரளவு சுமூகமான சூழல் குடும்பத்தில் நிலவும் அப்படின்னு சொல்லுங்கள். கணவன் மனைவியை பொறுத்தவரை தம்பதிக்குள்ளே ஒரு தேன்கூடு மாதிரி ஒரு இனிமையாக இருக்குங்க. அந்த கூட்டம் யாரும் இன்னைக்கு கலைக்க முடியாது. கணவன் மனைவி சேர்ந்த கட்டின அந்த குடும்பத்தை இன்றைக்கி மகிழ்ச்சி தான் இருக்கும். மனைவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து இன்றைக்கி கணவன் மனைவி உறவை செழிக்க வைப்பீங்க. நல்லா இருக்குது கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா அதுவும் அப்படித்தான். ஒரு மென்மையான காதல் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அமைதியாக சாஃப்ட் நேச்சர் அந்த காதல் நல்லா இருக்குது. லவர் கூட மனம் விட்டு பேசி பழைய வருத்தங்கள் இருந்தால் நாமெல்லாம் இது அடுத்த லவ்வரை தாண்டி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபியூச்சர் பிளானை பற்றி பேசி அந்த காதல் ஒரு தன்மையை நோக்கி போயிட்டுருக்கு. நல்ல காதல் தானே. ரைட்டுங்களா? சரிங்க. அடுத்தது பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா குரூப் எடுக்கிற பசங்க, சயின்ஸ் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, ஃபஸ்ட்டு குரூப்பு படிக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இன்றைக்கி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக புரியுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் படித்தாவே டக்குன்னு நிற்கும். இன்னும் எழுதி பார்த்து படிச்சுன்னு வச்சுக்கலாம். இதோட அமோகமாக இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும்.
சரிங்களா? ரொம்ப நாளாக வராமல் இருந்தால் பழைய பாக்கி ஒன்று வந்து சேரும். கொஞ்சம் ஃபைனல் பாயிண்டாக பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பித்தம் அல்லது தலைவலி ஒரு மாதிரி சின்ன உபாதைகள் வரும். அதுக்கு என்ன சுக்கு காபி இது குடிங்க, அவ்வளோதான். இல்லை சிம்பிளான ஒரு உடம்பு சுறுசுறுப்பு தெம்பாயிருன்னு வச்சுங்களேன். எல்லாம் ஆத்தாயின்னு சொன்னால் வைத்தியம் தான் இப்போ எல்லா பக்கம் கிடைக்குதுல்ல, சரிங்களா? உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அரசாங்கத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது அனுகூலமான பலன் உண்டு, தங்கு தடையின்றி காரியங்கள் நிறைவேறும், கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. அப்பச்சி ஆத்தா வலையில் இருந்த கூடிய உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சொத்து சார்ந்து ஏதாவது கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி வரும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. புது வேலைகள் சேர்றதுக்கான நல்ல செய்தி இன்றைக்கி தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குது, வெரிஃபை பண்ணுங்கள். சமூகத்தில் உங்கள் கௌரவம் மதிப்பு நல்லா இருக்குது. 4 பேர் உங்களை வந்து பாராட்ட அளவுக்கு தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. உங்கள் இமேஜ் எங்கேயும் ஸ்பாயில் ஆகாது. வீட்டு விசேஷத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை வெரசா செய்வீங்க. பழைய நண்பர் ஒருத்தர் தேடி வந்து உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். முன்கோபத்தை குறைச்சிக்குங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். சரிங்களா? அடுத்து திருவோண நட்சத்திரம். நட்சத்திரத்தின் அதிபதியார் சந்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி இன்றைக்கி ஒரு தெளிவு கிடைக்கும். தாய் வழி உறவுனால ஒரு சரி ஒரு லாபமான அமைப்பு உண்டு. புதுசாக ட்ரெஸ் வாங்கணும், சின்ன ஒரு 5 பவுன் வாங்கணும், சின்ன ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் கூட நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. தூரத்து பயணங்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி தேடி வரும் அப்படிங்கிறாங்க. என்ன எமோஷனலாக பேசி சிக்கலை மாட்டிக்காதீங்க, உஷாராக இருங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது கற்பனை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ஓகேங்களா? சரி, அடுத்த நட்சத்திரம் அவிட்டம். 1-2 பாதங்கள். நட்சத்திர அதிபதி செவ்வாய். என்னென்னா, இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் அமோகமாக இருக்குது. தைரியமாக ஒரு பெரிய டீலை இன்றைக்கி முடிக்கிற அமைப்பில் நல்லா இருக்குது. சகோதரர்களுக்குள்ளே இருந்து வந்த சொத்து தகராறு, மன பிரச்சனைகள் இருந்தால் ஒரு நாட்டாம மூலியமாக 3வது மொழிகள் மூலியமாக தீர்வதற்கு வாய்ப்பு தெரியுது அப்படிங்கிறாங்க. வண்டி வாகனங்கள் இன்றைக்கி கொஞ்சம் செலவு வைக்கிற மாதிரி இருக்குது. மராமத்து செலவு கொஞ்சம் வர மாதிரி தெரியுது. பழைய அவருடைய வேலையிலெல்லாம் இருந்தால் சின்ன சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலை தீர்ந்து விடும். பழைய பகைவர்கள் இருந்தால் கூட அவங்க நண்பர்களாக மாறிடுவாங்க. ஆரோக்கியில் ஒரு முன்னேற்றம் உண்டு. இப்படியெல்லாம் இந்த அமைப்பு உங்களுக்கு ராசி அமைப்பு சொல்லுதுங்க. அதே சமயத்தில் கூர்மையான பொருட்கள் கையாளுறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது பதட்டம். ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா முருகா பிளாக் அண்டு ஸ்கை ப்ளூ நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் நல்லா இருக்குது. கருப்பு இல்லை துணியில் முடிஞ்சு, இது ஒரு பரிகாரம். கருப்பு இல்லை ஒரு துணியில் முடிஞ்சு குலதெய்வத்தை வச்சு வேண்டிக்கிட்டு, இஷ்ட தெய்வத்தை வச்சு வேண்டிக்கிட்டு, தலைமாட்டை வச்சு படுங்க. நாளை காலையில் நீர்நிலைகள் இருக்குல்ல, அங்கே கொண்டு அதை வீசிடுங்க. போட்டால் மனசில் இருக்கக்கூடிய பயம், தடுமாற்றங்கள், எடுக்கின்ற காரியத்தில் வெற்றி அமோகம். தடைகள் நீங்கி வெற்றி அடைக்கிங்க. சிம்பிள். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே வணக்கங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வந்து சனிங்க. புதிய சிந்தனையால் எதுங்க, புதிய சிந்தனையால் புரட்சி செய்யக்கூடிய புண்ணியவான்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பேர் அமோகம் வருதுங்களா? கோச்சார அமைப்பு அப்படி சொல்லலாம். காரணம், லக்ன வீட்லேயே சூரியன் புதன் வக்ரமாக இருக்கார், ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்குங்காட்டி லக்னத்திலே கிரக கூட்டம். சார் அப்படின்னு பயப்படக்கூடாது. கோபம் கொஞ்சம் அதிகமாக வருங்க. நம்ம சொல்கிறது ஒருத்தர் கேட்கலன்னு வச்சுக்கங்களேன், பாடுறவனே அப்படின்னு டக்குன்னு கோபம் வரும். ஆனால் உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். இதெல்லாம் அந்த லக்ன கிரகத்தோட அமைப்பு இன்னைக்கு அப்படி இருக்குது. அப்போ 2ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. தனஸ்தானத்தில் ராசிநாதன். அப்போ பண வரவு நல்லாவே உங்களுக்கு செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. 3ஆம் வீட்டில் மாந்தி. அப்போ என்ன ஆகும், 3ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் பயணங்கள் வெளியில் போகிறீங்களா, வண்டி வாகனத்தில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்கன்னா உங்கள் பொருள் உடைமைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க மாந்தி. அடுத்தது 4ஆம் வீட்டு வரத்துக்குள்ள 5ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு வக்ர ஸ்டேட். அப்போ பூர்வ புண்ணியத்தில் குரு, பிள்ளைகளால் பெருமை உண்டு, குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சி அவங்களாலே கிடைக்கும். 7ல் கேது. 7ல் கேது இருந்தால் மனைவி கிட்ட கொஞ்சம் சின்ன பிடிவாத குணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் கூட உங்களுக்கு வரும். கொஞ்சம் அனுசரித்து போங்க அம்மனிக்கிட்ட அப்படின்னு. 8ல் சந்திரன். அப்போ அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு என்ன ஆகு, மனசில் சின்ன படபடப்பு, என்னமோ அப்படி ஒரு மாதிரி பறிகொடுத்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் 8ஆம் வீட்டில். சரிங்களா? பொதுவாக உங்களுக்கு புதுசாக ஏதாவது தன்னை போல் நீங்களே சிந்திச்சு யோசனை பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அசத்துற வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. கரெக்டா? ஒன்று நினைக்கிறானப்பா, யோசனை பண்ணுறானப்பா, செய்யோன்னு செயல்பாட்டில் இறங்கிடுறானப்பா, அது நம்மளால் முடியாதப்பா அப்படின்னு பல பேர் ஒதுங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் செய்வீங்க. மனசில் இருக்கக்கூடிய பயமெல்லாம் ஓடி போய் ஒரு துணைச்சல் பிறக்கும் பாருங்கள். எவனும் எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் என் வேலையை, எவனும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உற்சாகமிக்க மனிதராக இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களோட பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேலதிகாரிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க சொல்கிற ஐடியாவே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்பீடு இருக்குது. சில சமயம் உங்கள் சுப்பீரியர் அத்தாரியோட அவங்க கேட்பார், சார் இப்படி இருக்குது, என்ன சார் பண்ண ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இந்த பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருக்க போகிறீங்க.
வியாபாரம் தொழிலை பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரிக்கல் கடை, அந்த ஹார்ட்வேர் கடை நடத்துகிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வரத்து நல்லா இருக்குது அப்படின்னு போய் சொல்லலாம். பிஸ்னஸ் சீக்ரெட் என்னென்னா, அந்த 10ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து லக்னத்தில் இருக்கார். அப்போ உங்களுடைய முகராசி இருக்குல்ல, ராசி தான் முகராசி. அந்த ராசியே உங்களுக்கு இன்றைக்கி பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபத்தை, ஒரு ஈர்ப்பை கொண்டு வரும். ரைட்டா? ரொம்ப தன்மையாக பேசுகிறீங்க சார். அது மாதிரி ஆளுக்கு தன்மை அனுசரித்து போயின்னு வச்சுக்கலாம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிணத்து பாசனம், போர்வெல் பாசனம், நீர் பாசனமெல்லாம் நல்லாவே நடக்கும்னு கவலைப்படாதீங்க. புதுசாக மரம் வைக்கிற யோசனை இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். விவசாயம் செழிக்குது. இந்த கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸும் நல்லாயிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும், விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? மற்றபடி உறவுகள், குடும்பம் பார்த்தா குடும்பம், வீட்டில் எங்களுடைய கௌரவம், மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்குதுங்க. பிள்ளைகளோட உயர்கல்வி விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க, குழப்படாதீங்க. கணவன் மனைவியை பார்த்தீங்கன்னா மனைவியோட சின்ன சின்ன கோபதாபங்கள் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கண்டு காணாமல் வந்துட்டிங்கன்னா மனைவியும் உங்களுக்கு அனுசரித்து நடந்துக்குவாங்க. கொஞ்சம் அப்படி பிடிவாத குணம் இருக்கதான் செய்ய நினச்சபடி செய்யணும்பாங்க. அனுசரித்து பண்ணிக்க வேண்டியதான். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி நல்ல ஒரு காதலும் நல்லா தான் இருக்குது. ஒரு ஈர்ப்பான காதல் இருக்குதுங்க. அவங்க லவ்வர்கிட்ட அவங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தால் கொஞ்சம் அனுசரணையாக கொஞ்சம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குது அசத்துங்களேன். மனைவிங்கிற தன்மை வேறு, காதல் அப்படிங்கிற தன்மை வேறு. ரைட்டா? காதலி கேட்டால் உடனே செய்யணும் தோணும், மனைவி கேட்டால் அவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டு தோணும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. அது 2 பேர்கிட்ட அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? சரிங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லா படிக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும், பிள்ளைகளுக்கும், காலேஜ் படிக்கிற, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற, எலக்ட்ரானிக்ஸ் துறையில் படிக்கிற, ட்ரிபிள் படிக்கிற எல்லாத்துக்குமே, ஸ்கூல் படிக்கிற எல்லாத்துக்கும் இன்றைக்கி அறிவு கூர்மை வேறு மாதிரி இருக்கும். ரைட்டா? அபாரமான முன்னேற்றம், கல்வி ஸ்தானம் நல்லாயிருக்கு, உண்டு, சூப்பராக இருக்குது அப்படின்னா. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இன்னும் விஷயம், இன்றைக்கி பழைய ஸ்கூல் நண்பர் ஒருத்தரை பார்க்குறக்கு வாய்ப்பு தெரியுது. இன்ப அதிர்ச்சி உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய அமைப்பும் இன்றைக்கி இருக்குது. ஏதோ நல்ல விஷயம் தானே, தப்பில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உடல் சூடு, கண் எரிச்சல் வரக்கூடிய தன்மை இருக்குது. நல்லா போய் இளநீ வாங்கி குடிங்க, அல்லது விளக்கெண்ணையை வச்சு அங்கே கொஞ்சம் உடல் சூடெல்லாம் இருந்துன்னா குளிச்சிங்கன்னா சரியாயிருன்னு வச்சுக்கலேன். சூப்பருங்க. அதே சமயத்தில் அவிட்ட நட்சத்திரம், அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி செவ்வாய்ங்க. ஏன்னா நிலம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்குது. தைரியமாக ஒரு பெரிய காரியத்தை முன்னின்று தொடங்கி வைக்கக்கூடிய அமைப்பும் நல்லாயிருக்கு. தம்பி வழியில் ஒரு பெரிய ஒத்தாசை உங்களுக்கு இருக்குதுங்க. அக்கா கூட்டத்துக்கெல்லாம் மெக்கானிக்கல் மற்றும் வண்டி வாகன தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல யோகம் இருக்குதுங்க. அரசாங்க காரியங்கள், இந்த முட்டுக்கட்டுகள் விலகும். பழைய கடன்கள் அடைப்பதற்கூட ஒரு வழி கிடைக்கும். இன்னும் வண்டி வாகனம் போகிறப்போ கொஞ்சம் வேகமெல்லாம் வேண்டாம், லிமிட்டாக போங்கன்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது துணிச்சல், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கோபம் சொல்லலாம். அடுத்த நட்சத்திரம் சதயம். சதயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு அதிபதி ராகு. என்ன சொல்கிறாருன்னா, எதிர்பாராத வழியில் இன்றைக்கி பணவரவு வரக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸில் இருப்பவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கு. சமூகத்தில் எங்களுடைய அந்தஸ்து இன்றைக்கி கண்டிப்பாக உயரும். புதுசாக மொபைல் அல்லது எலக்ட்ரானிக் ஜாமான் வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது. பழைய சிக்கல்களுக்கு ஒரு ரகசியமான தீர்வு கிடைக்கும், கவலைப்படாதீங்கிறாங்க. ரைட்டுங்களா? என்னென்னா, தெரியாத நபர்களை நம்பி நீங்கள் பணம் கொடுக்காதீங்க. உங்களை முதல் நல்லா தான் இருக்கும், கடைசியில் கொஞ்சம் இழுவரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது சாமர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது பேராசை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சரிங்க. பூரட்டாதி அடுத்த நட்சத்திரம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிபதி குருங்க. குருவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுபகாரியத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும். வங்கி சேமிப்பு உயரக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. பணப்புழக்காட்டம் சரளமாக இருக்குதுங்க. கோயில் திருப்பணியில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அன்னதானம் கமிட்டியில் இருந்தீங்கன்னா மெம்பராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. கேட்டுங்களா? அடகு வச்ச நகை, தங்கம் அதை பற்றி மீட்டெடுக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு தெரியுது. ரைட்டா? மறக்காமல் போகிற வழி குலதெய்வ கோயில் இருந்தால் ஒரு 8 போயிட்டு சாமி போட்டு வாங்க. உத்தியோகத்தில் ஒரு மேலதிகாரிகள் பாராட்டல் நல்லா தான் இருக்கணும், தப்பு கிடையாது. சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருங்க. பலம் அப்படிங்கிறது கனிவு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனம், மெத்தனம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ப்ளூ கலர், கிரே கலர் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. காக்கைக்கு காக்காக்கி நீங்கள் பச்சரிசி மாவு கலந்த சாதத்தை உணவாக வைங்க. காக்காய்க்கு கர்ம வினைகள் நீங்கும். தடைப்பட்ட காரியம் வெரசா நடக்கும். சிம்பிள் பரிகாரம். நல்லது வலிக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியின் அதிபதி குருங்க. என்ன சொல்லலாம்னா, அருள் வாக்கோடு அனுகூலத்தை அள்ளக்கூடிய அன்பான நாயகன், நாயகி அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மீனத்தினுடைய அமைப்பு நல்லா இருக்குது. காரணம் லக்ன வீடு. அங்கே சனியும் ப்ளஸ் சுக்கிரனும் இருக்காங்க. ராசியிலே சனி சுக்கிரன் தான் என்ன ஆகுனா பொறுமையும் அழகும் இன்றைக்கி உங்கள்கிட்ட அபாரமாக இருக்கும். எடுத்தங்க வந்து செய்ய மாட்டேங்க. இது எதுக்கு அவசரப்படுற அப்படிங்க. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். அப்போ மாந்தி இருந்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் மூலியமாக கொஞ்சம்
ஒரு விஷயங்கள் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் உஷாராக நிதானமாக இருக்கணுங்கிற அந்த நிதான போக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. இன்றைக்கி 4ல் குரு வக்ரஸ்டேட்டுங்க. அப்போ 4ல் குரு வக்ரஸ்டேட் இருந்தால் வீட்டில் சின்ன சின்ன மராமத்து பணிகள் நடப்பதற்கு ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். 6ஆம் வீட்டில் கேது இருந்தால் என்னென்னா எதிரிகள் தானாக வந்து சரணாகதி அடைவாங்க. ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சந்திரன் இருந்தால் என்ன, கலத்திர ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கா, மனைவி வழியில் உங்களுக்கு யோகம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, ஒரு ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்குங்காட்டி விரயத்தில் கிரக கூட்டம் இருக்குது விரயஸ்தானத்தில். அப்போ சுப செலவுகள் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மற்ற வீடுகளெல்லாம் காலியாக இருக்குது. முதல்ல உங்களுக்கு பார்த்தா மனசு அப்படியே தாமரை மேலே தண்ணி பட்டால் பட்டும் படாமல் இருக்கும்ல, அதுபோல் மனசு ரொம்ப பக்குவமாக எதை எங்கே எப்படி வைக்கணுங்கிற மனப்பக்குவம் தெளிவாக இருக்கும். எதையும் நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய தெளிவு உங்களுக்கு ஒரு அபரிதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் மேலதிகாரிகள் முழு ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க. சின்ன சின்ன சம்பளம் பாக்கி கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்தால் அன்னைக்கெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நல்ல அமைப்பு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஜவுளி கடை, நகைக்கடை வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்லா இருக்குது. தொழில் வியாபாரம் அனுசரித்து போவீங்க. கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நயமாக பேசி நம்ம பொருளை வாங்க வைக்கணுங்கிற தன்மை இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது. நிதானம் அவங்கள பேச விட்டுட்டு அப்புறம் அவங்க பேச்சிலே மடக்கி வியாபாரத்தை செலுத்தி வைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமை, தனித்திறமை உங்களுக்கு இருக்குது. ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் சொல்லணும்னு பார்த்தா உங்களுக்கு என்னென்னா, அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி இன்றைக்கி 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது அந்த வீட்டில் இருந்தே இன்றைக்கி பிளான் பண்ணி போகிறப்பவே பிளான் பண்ணியே எப்படிலாம் நீ ஜெயிக்கலான்னு ஐடியா வரும். யார் எப்படி பண்ணலாங்கிறது. ரைட்டா? அதே சமயத்தில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தானிய பயிர்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுங்க. புதுசாக ஒரு போர் போடலாம், புதுசாக ஒரு மோட்டர் ஒன்று அந்த கிணத்துக்கு வைக்கணுங்கிற எண்ணம் கூட வரும் இன்றைக்கி. மற்றபடி உங்களுக்கு இந்த கோழி, ஆடு, மாடு பண்ணையெல்லாம் வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு உபரி வருமானம் நல்லா இருக்குதுங்க. மற்றபடி தீவனத்துலாம் நல்லா தான் இருக்கணும், தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் விசேஷமான ஒரு மங்களகரமான காரியம் நடக்கிறதுக்கு அமோகமான அமைப்பு இருக்குது. சகோதரிகள் மூலமாக கூட உங்களுக்கு பெரிய உதவிகள், மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக குடும்பத்தில் உண்டு. கணவன் மனைவியை எடுத்து பார்த்தா தம்பதிகளுக்குள்ள உங்களுக்கு சக்கரமிட்டா மாதிரி ஒரு தேன் கலந்து இனிப்பு மாதிரி இனிமையாக கணவன் மனைவி உறவு ஜெயிக்கும், ஜொலிக்கும். கவலைப்படாதீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்படித்தான். இந்த உண்மையான காதலுக்கு ஒரு மல்லிகைப்பூ கணக்காக வாசனை கமகமான குழுன்னு இருக்கும். மனசு ஒரு ஈர்ப்பால், காதல் என்ற ஈர்ப்பால் ஐக்கியமாகும் கணவன் காதலன் காதலிக்குள்ள. ரைட்டுங்களா? கல்வி ஸ்தானத்தை எடுத்து பார்த்தா இன்னைக்கு எல்லா துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சிறப்பாக படிப்பாங்க. அவங்க படிக்கிறதுக்கு எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெமரி பவர் அதிகமாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கோம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பழைய எதிர்பார்க்காத சிலவதை சந்தித்து அவங்கள அடப்பாக உன்னையில பார்க்கவும் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு எதிர்பார்த்தா ஷாக்கிங் அப்படி கிடைக்கக்கூடிய நல்லதான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் வலி, பித்தம் சம்பந்தமான சில தொந்தரவு வரக்கூடிய தன்மை இருக்குது. சீரகத்தண்ணி வச்சு நம்மளுக்கு குடிங்க. அது சீரகத்தண்ணி கொஞ்சம் சுடுதண்ணி ஓட்டு குடித்தா உடம்பு குளிர்ச்சியாக இருக்குன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் குளிர்ச்சியான என்னங்க அந்த கால் வலி கொஞ்சம் பித்தம் சம்பந்தமான கொஞ்சம் குறையும். ரைட்டுங்களா? சரி. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகன் நட்சத்திர அதிபதி குரு என்ன சொல்கிறார், நீங்கள் இன்றைக்கி ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா தடை வர மாதிரி தெரியும். ஆனால் தடைகள் நீங்கினா பெரிய அகலமான வெற்றி உங்களை தேடி இருக்குது. அடகு வச்சு தங்க நகையை கூட மீட்பதற்குண்டான அமைப்பு அமோகமாக இருக்குது. பிள்ளை குட்டியோட படிப்பில் ஒரு வித நல்ல முன்னேற்றம் தெரியும், உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அரசாங்க காரியங்களை தடைகள் இருந்தால் அது தடைகள் நீங்கி அனுகூலம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தடைப்பட்ட காரியம் நடக்குங்க. குலதெய்வத்துக்கு போகணும், கோயில் விசேஷங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற தர்ம சிந்தனை கூட உங்களுக்கு அதிகரிக்கும். இல்லாத ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணும் எண்ணம் வலுப்பெறும், பண்ணுவீங்க உதவி. நல்ல விஷயம் தானுங்க. தந்தை வழி உறவுகளால் ஒரு பெரிய ஒத்தாசை உண்டு. பணப்புழக்காட்டம் தாராளமாக இருக்குதுங்க. ரொம்ப கவலைப்பட வேண்டாம், டோன்ட் வரி அப்படின்னு. அனாவசியமாக எல்லாத்துக்கிட்டும் தெரிஞ்சோ யார் இருந்தாலும் சரி நமக்கு கொடுக்கல் வாங்கல அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்க. பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது மெத்தனம். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகன் நட்சத்திர அதிபதி சனி என்ன சொல்கிறாருன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குது. இரும்பு மற்றும் பழைய ஜாமான் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு லாபம் அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். பழைய வீட்டை புதுப்பிக்கிற வேலையை இன்றைக்கி தொடங்குவீங்க, நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமாக முடியும். வங்கியில் லோன் இருந்தால் அது இன்றைக்கி அப்ரூவல் ஆவதற்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. அதிக பாரம் தூக்குனீங்கன்னா வேண்டாங்க இன்றைக்கி. ஏன்னா முதுகு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூக்குறப்பில் சடக்குன்னு தூங்கினா முதுகு பிடிச்சிக்கு அப்படி மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுமைங்க, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்த புத்தி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரேவதி. இந்த ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா பேச்சாலேயே இன்றைக்கி ஓர வளைச்சி போடுவான்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் உங்களை தாண்டி யாரும் எடுத்து பேச முடியாது. அந்தளவுக்கு டெக்னிக்கலாக பேசி தொழில், வியாபாரம், வேலை எல்லாத்துலேயுமே ஒரு ஆமாஞ்சாமி ஓட வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை ஒரு படி மேலே அதிகரிக்கும்.
தாய்மாமன் வழியில் ஒரு நல்ல ஒத்தாசை கிடைக்கும். புதுசாக கம்ப்யூட்டர் அல்லது ஃபோன் வாங்கக்கூடிய யோகம் கூட நல்லா இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை முதல் முறையே கையாண்டு சத்தம் இல்லாமல் லாபத்தை பாக்கெட்டில் வச்சு ஒன்றும் லாபமே இல்லைங்க சார் அப்படின்னே சொல்லி சமாளிச்சிருவீங்க அப்படிங்கிறாங்க. பழைய நண்பர்கள் ஒருத்தரை போய் தேடி போய் சந்திக்கக்கூடிய ஒரு அமோகமான அமைப்பு இருக்குது. சில ரகசியங்களை இப்படிலாம் டாக்டிக்ஸான பாயிண்ட்டை வெளியே சொல்லாதீங்க, சீக்கிரட்டாக வச்சுருங்கன்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிற சாமர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிற சந்தேகம். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலர், ஒயிட் கலருங்க. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து கொஞ்சம் மாவாட்டம் பண்ணி பறவைகளுக்கு தீனியாக போடுங்க, எறும்புகளுக்கு உணவாக போடுங்க. போட்டால் மனபயம்னு கொஞ்சம் இருந்தால் உங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தால் மனபயம் தன்னை போல நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள் ஸ்பீடாக நடக்கும். அந்த வெந்தயத்துக்கும் இந்த கோச்சார அமைப்புக்கும் அந்த குலதெய்வத்துக்கும் லிங்க் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. அதனால் அந்த அமைப்பு வரும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு வழக்கம் போல தான் முருகா வஜ்ரமஸ்து நேயர்களே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இது உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களாக இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அந்த லைக் பட்டன் இருக்குல்ல தட்டி விடுங்க. கொஞ்சம் நிறைய லைக் பட்டன் வேணும்னு சொல்லி யூடியூப் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். தேங்க்யூ.